So, Papu, Gavnida, Introduction to Rational Numbers. So, உங்களோட first chapter ஓட first topic வந்து பாத்தீங்கன்னா numbers chapter ஓட first topic it is about rational numbers. So, you would have already studied about natural numbers, whole numbers, then integers. இத பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க கரெக்ட்டா இல்லையா? So, rational numbers அப்படின்னா என்னன்ற introduction தெரிஞ்சிருந்தா okay. இல்ல அப்படினாலும் we'll revise in this video. Okay வா? So, natural numbers அப்படின்றது what do you call by natural numbers? Counting numbers. கரெக்ட்டா? So, நீங்க எதுல இருந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க எப்போதுமே ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா you will start from 1, 2, 3, 4. இப்படிதான் you will start counting. கரெக்ட்டா இல்லையா? கண்ணு எந்திரிச்சு அட்டெண்டன்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல வந்து எந்திரிச்சு அட்டெண்டன்ஸ் சொல்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? The first one who is standing or who is sitting in the first bench will start with the number 1. கரெக்ட்டா? So அந்த person 1 ன்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பக்கத்துல இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றத கோட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? So 1, 2, 3, 4 each one should stand up and tell the numbers. Correct? So these numbers are called counting numbers and it starts with 1. Okay va? So these are called natural numbers and it is represented by the letter n. Correct? It is represented by the letter n. So next பாத்தீங்க அப்படின்னா whole numbers. So whole numbers அப்படின்றது எப்போ வரும்? When emptiness is denoted by the whole number. And the whole number ஓட 0 அப்படின்றது என்னது? Emptiness. இந்த வேர்ட்ல உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்கடா. So இப்ப இங்க யாருமே இல்ல. There is no one in the classroom அப்படின்றப்ப if there are some people in the classroom they'll start counting from 1, 2, 3, 4. If there are no people in the classroom there is no one அப்படின்றப்ப what is the number that you are using to denote அப்படின்னா 0. Okay வா? The number that is used to denote the emptiness or there is no one or there is nothing அப்படின்ற கவுண்ட வந்து denote பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? We'll start the whole numbers. So whole numbers start with எப்படி சொல்லலாம்? 0, 1, 2, 3 and it goes on. Okay வா? 0 is the additional number that is added in the whole numbers category. Okay வா? So அடுத்தது natural numbers, whole numbers. Whole numbers அப்புறம் நம்ம எங்க போறோம் அப்படின்னா integers. Okay வா? என்ன கண்ணா? Integers. Integers அப்படின்றது it also includes negative natural numbers. It also includes negative natural numbers. So இது என்ன மேம் நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஹோல் நம்பர்ஸ் ஏன் சொல்லல அப்படின்னா கவனிடா நம்பர் லைன் பார்த்திருப்பீங்க. சோ நம்பர் லைன் அப்படின்னா என்னது? 0 இருக்கும். ஓகேவா? 0 ஓட ரைட் சைடுல இருக்குல்ல எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்? நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதிட்டு போலாம். 1, 2, 3, 4, 5 and it goes on. So அப்ப 0 ஓட லெஃப்ட் சைடுல தான் என்ன பண்றீங்க அப்படின்னா you start with -1. You start with -1. -2, -3, -4 and it goes on. So 0 க்கு நீங்க நெகட்டிவ் எழுத போறதில்ல. ஓகேவா? So 0 is neither positive nor negative. 0 என்ன பண்றீங்கம்மா? 0 is neither positive nor negative. இது ரெண்டு கேட்டகரியிலுமே நீங்க வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? So 0 ஓட ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே +1, 2, 3, 4, 5 and 0 ஓட லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே -1, 2, 3, 4, 5 and it goes on. So இந்த மைனஸ் அப்படின்றது எங்க மேம் வரும்? ஓகே இது கவுண்டிங் இஃப் தேர் இஸ் எம்ப்டினஸ் அப்படின்றீங்க. எந்த இடத்துல நமக்கு மைனஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா சோ ரொம்ப பேசிக் எக்ஸாம்பிள் பாருங்கடா இந்த டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். So most of the people உங்களுக்கு ஏசி ஏர் கண்டிஷனிங் எது தெரியும் கரெக்ட்டா? இல்ல அப்படினாலும் இந்த டெம்பரேச்சரோட சிஸ்டம் எப்படி வர்க் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். சோ ஒரு பர்టిక్యులர் இடத்துல வந்து உங்களுக்கு இப்ப வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு 32 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்றோம். So இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னது? நம்ம to denote the temperature denote the heat. கரெக்ட்டா? So இப்ப 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா கொஞ்சம் அனலா 32 அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு வார்மா இருக்கும். இன்னும் ஐ மீன் வார்மா இல்ல இன்னும் ஹீட்டா இருக்கும். So இன்னும் இது 34 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும் சூடு இன்னும் தெரியும். So இங்க 36 40 டிகிரி செல்சியஸ்ல போறப்ப அனல் தெரியுது அப்படின்னுவோம். நம்மளோட ஆம்பியன்ஸ் இதுக்கு சொல்றேன் நான். அட்மாஸ்பியர் இதுல 40 டிகிரி செல்சியஸ்ல ரொம்ப அனல் அடிக்குதுப்பா வேர்க்குதுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். கரெக்ட்டா? So இப்ப ஏசி அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ஒரு 24 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வைப்போம் ஃபர்ஸ்ட் பேசிக்கா. கரெக்ட்டா? சோ நார்மலா ரூம் டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸ்ல இருந்தா நார்மலா இருக்கு அப்படின்னா you will reduce the temperature. கரெக்ட்டா? சோ இப்ப ரைட் சைடுல இது அதிகமா ஆகிட்டே போறப்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போறப்ப உங்களுக்கு என்னமா ஹீட் டினோட் பண்ணுது. சோ இது அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டே போறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? it denotes the chillness or cold. ஓகேவா? chillness denote பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப reduce at 24 அடுத்தது 18 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இன்னும் வந்து இந்த ஹை கூல் டெம்பரேச்சர் இந்த ஏசில எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 18 டிகிரி 17 டிகிரி 16 டிகிரி இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ பர்టిక్యులரா இப்ப பாருங்க நான் 30 டிகிரி செல்சியஸ்ல இங்க ஆரம்பிச்சு இப்படியே லெஃப்ட் சைடுல வர ஃபைனலா உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் என்ன அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ்.
சோ 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்றப்ப நீங்க எந்த கன்க்ளூஷனுக்கு வந்துருவீங்க? ஓகே ஹீட்டும் இல்ல ஆனா இங்க குளிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட இதுல கரெக்டா. சோ இதை விட இப்ப நம்மளோட நார்மல் டெம்பரேச்சருக்கே நம்ம ஜீரோக்குள்ள வர மாட்டோம். நம்ம ஊர் சைடுக்குலாம் 0 டிகிரி செல்சியஸ்ல கிடையாது. 16 டிகிரி செல்சியஸ் 14 டிகிரி செல்சியஸ் ஓகேவா. இதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா எக்கச்சக்க குளிர் வந்துடும் 16 டிகிரி செல்சியஸ்க்குலாம் கரெக்டா. சோ இப்ப இதை தாண்டி 0 டிகிரி செல்சியஸ் போறப்ப ரொம்ப குளிர். இப்ப இந்த அண்டார்டிகா ஆர்டிக் ரீஜன் இதெல்லாம் பாக்குறோம்ல, நம்ம படிச்சிருப்போம் கரெக்டா, ஜியோகிராபில படிச்சிருப்போம். அண்டார்டிகா ஆர்டிக் ரீஜன் இதெல்லாம் வந்து ஓவர் எக்ஸ்ட்ரீம் குளிர் கரெக்டா. சோ அப்ப அதுக்கு எந்த டெம்பரேச்சர் எந்த வேல்யூல நம்ம டினோட் பண்ணலாம்? இப்ப பாசிட்டிவ்ல ஹைல போறப்ப பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கிறப்ப நம்ம அதை ஹீட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லி ஜென்ரலா நம்ம ஒரு செட்டிங் வச்சிருக்கோம் கரெக்டா. டிஃபால்ட்டா இதுதான். சோ அப்ப 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது ஓகே. இதை தாண்டி இன்னும் குளிர் அதிகமாகுது, சில்னஸ் இன்னும் அதிகமா போகுதுன்றப்ப நமக்கு இங்க வேல்யூ இருக்குதாடா? 0 தாண்டி போறதுக்கு நமக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. சோ அப்பதான் what comes-னா negative integers comes into account. ஓகேவா. சோ நெகட்டிவ் இப்ப -1 அப்படின்றது என்னது? 0 விட இன்னும் கம்மி வேல்யூ. அப்ப என்னது? இன்னும் குளிர் அதிகம். -2 அப்படின்றப்ப இதை விட இன்னும் குளிர் அதிகமா இருக்கும். -3 அப்படின்றப்ப இது ரெண்டை விட இன்னும் சின்ன வேல்யூ. -4 -5 -20 -40 எல்லாம் யோசிச்சு பாருங்க. புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? இப்ப நமக்கு வந்து 18 டிகிரி செல்சியஸே தாங்குறது இல்லன்றோம் கரெக்டா, ரொம்ப குளிர் அடிக்கும். இப்ப -18 டிகிரி செல்சியஸ்லாம் என்னது? ஒரே அளவுக்கு கரெக்டா இல்லையா? ஜீரோக்கே உறைஞ்சிருவோம். சோ இன்னும் -18 டிகிரி -24 -36 அப்படின்னு இந்த லெஃப்ட் சைட நோக்கி போக 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 உங்களுக்கு என்ன ஆகும்? சில்னஸ் அதிகமாயிட்டே போகும். சோ இதை வந்து நம்ம ரெப்ரசன்டேஷனுக்கு சொல்லலாம். சோ நெகட்டிவ் நம்பர்ஸ் நமக்கு இந்த நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எந்த இடத்துல எல்லாம் வருதுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டெம்பரேச்சர் இருக்கு. ஓகேவாடா. சோ 0 1 2 3 இந்த ரைட் சைடுல போக போக இட் டினோட்ஸ் ஹீட் அப்படின்னா அதனுடைய லெஃப்ட் சைடுல போக போக இட் டினோட்ஸ் சில்னஸ் கரெக்டா. சோ இந்த -1 -2 -3 அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு என்னதுடா? சில்னஸ் வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆயிட்டே போறப்ப நமக்கு வேல்யூஸ் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். சோ இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு அப்படியே நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம். பட் என்ன பண்றோம்னா மைனஸ் அப்படின்ற ஒரு சைன் வந்து இன்க்ளூட் ஆகும் எல்லா நம்பர்ஸ்க்குமே. ஓகேவா. சோ ஜீரோவோட லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா இங்க என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதே செட் ஆஃப் நம்பர்ஸ் இங்க இருக்கும். But the only thing is minus is included in all the numbers. ஓகேவா. So -1 -2 -3 -4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். So இததான் நம்ம integers ன்னு சொல்றோம் கரெக்டாடா. So negative natural numbers when taken into account they are considered as integers. ஓகேவா. So ஒரு integer number lineல எப்போதுமே என்ன ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா towards right if you move on the value will increase. Towards left அப்படின்னு பாக்குறப்ப the value will decrease. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா. பிகாஸ் நம்பர் லைன்ல இப்ப -26 இருக்கு, இந்த சைட் -28 இருக்குன்னா உடனே 28 தானே பெரிய வேல்யூ நினைச்சுக்காத. -26 தான் பெரிய வேல்யூ. ஓகேவா. பிகாஸ் டுவர்ட்ஸ் ரைட்ல தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்றப்ப டிக்ரீஸ். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ -28 இஸ் லெஸ்ஸர் தேன் -26. ஓகேவா. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது பாரு. சோ இப்ப இன்டீஜர்ல இருந்து எங்க நமக்கு இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ன்றது வருது அப்படின்ற கேள்வி வரும் அடுத்தது கரெக்டா இல்லையா. சோ இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றது பாருங்கம்மா. சோ இதுக்கப்புறம் நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள போறோம்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். சோ நேச்சுரல் நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணி அடுத்தது யாரு வரும்னா ஹோல் நம்பர்ஸ். அடிஷனலா வருது யாருன்னு பாத்தீங்கன்னா 0. சோ ஹோல் நம்பர்ஸ்க்கு அடுத்த கேட்டகரி யாருன்னு பார்த்தா அப்படின்னா இன்டீஜர்ஸ். those integers are represented by the letter z. integers are represented by the letter z. whole numbers are represented by the letter w. சோ இது ஞாபகம் வச்சுக்கோ. சோ ஃபர்ஸ்ட் என்னமா கவுண்டிங் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸ்ல எம்ப்டினஸ் இன்க்ளூட் ஆகுறப்ப அடுத்த செட் நீங்க எங்க போறீங்க அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். சோ இதுலயும் நமக்கு இன்னும் கவுண்டிங் பத்தல, இன்னும் நான் நெகட்டிவ் சைடு மூவ் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்றப்ப நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் சேர்ந்து வரப்போ அது என்னது இன்டீஜர்ஸ். சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கேட்டகரி தான் என்னதுன்னா ரேஷனல் நம்பர்ஸ். சோ இப்ப இந்த நம்பர் லைனே எடுத்துக்கலாம்டா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த நம்பர் லைனே எடுத்துக்கலாம். இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. இப்போ இந்த 0 and 1 அப்படின்றது இன்டீஜர்ஸ், இங்க -1 இருக்கிறது இன்டீஜர். இது எல்லாமே இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவுல நம்பர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா, அதுதான் நம்மளுடைய கேள்வி. ஓகேவா. சோ தேர் எக்ஸிஸ்ட் நம்பர்ஸ் கரெக்டா. அதுவும் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் will exist in between these two numbers. இன்ஃபைனைட் அப்படின்றது என்னது? கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு there will be infinite numbers in between these two numbers. இந்த 0 1க்கு நடுவுல அவ்வளவு நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா. சோ இப்போ இதெல்லாம் தான் நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வரோம்னா ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரோம். ஓகேவாமா. சோ இப்போ இது பாருங்க, இந்த 0 and 1க்குள்ள நான் ஃபர்ஸ்ட் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா 0 and 1 நான் வந்து ஒரு 10 பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்றேன் ஆர் ஈவன் 5 பார்ட்ஸ். ஓகேவா. நான் இங்க எத்தனை பார்ட்ஸா என்னால ஸ்ப்ளிட் பண்ண முடியுதோ நான் ஃபர்ஸ்ட் அதை பாக்குறேன்டா. சோ பாரு 1 2 3 4 5 6 7 பார்ட்ஸா இப்ப நான் ஸ்ப்ளிட் பண்றேன். நீங்க இது எவ்வளவு பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்றீங்களோ அவ்வளவு நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
பட் இப்ப நான் வந்து இங்க என்னன்னா 7 பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்றேன். ஓகேவா? சோ இப்ப இதுல நான் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல பாயிண்ட் மார்க் பண்றேன் அப்படின்னா இப்ப நான் அந்த 0 and 1 குள்ள இருக்கிறது நான் how many parts I have splitted. So 7 parts நான் split பண்ணிருக்கேன். அதுல இப்ப எந்த இடத்துல பாயிண்ட் வச்சிருக்கேன்னா 1 2 3 third part கிட்ட நான் என்ன பண்ணிருக்கேன் I am pointed. So அப்ப 3/7. இப்ப இந்த 3/7 அப்படின்றது உங்களுக்கு ஒரு நம்பர் கரெக்டா இல்லையா? 0க்கும் 1க்கும் நடுவுல லை ஆகக்கூடிய ஒரு நம்பர். இப்ப இதே பாயிண்ட நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னா see 1 2 3 4 5 so 5th partல வைக்கிறேன் 6 7. So fifth partல நான் பாயிண்ட் பண்றதுனால 5 out of 7. 5 out of 7 வந்து நான் இங்க ஒரு நம்பர் அப்படின்னு எடுக்கலாம் கரெக்டா? சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா we call it as rational numbers. சோ இது மேம் இத நம்ம ஆல்ரெடி ஒரு இதா படிச்சிருக்கிறோம். என்ன ஞாபகம் வருதா? இத பார்த்தா உங்களுக்கு fractions ஞாபகம் வரும் கண்டிப்பா கரெக்டா இல்லையா? fractions you have a numerator and a denominator. So இந்த numerator denominator நீங்க எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா fractions அப்படின்னு படிச்சிருப்பீங்க. So nothing இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்லடா. All fractions are rational numbers. என்னடா? All fractions are considered as rational numbers. இந்த சென்டென்ஸ மாத்தி எழுதிடாத. All rational numbers are fractions ன்னு சொல்லாதமா. All fractions are rational numbers. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சோ இப்ப மேம் fractionsலயே நாங்க டைப்பும் படிச்சிருக்கிறோமே. நீங்க 3/7 5/7 இப்படிதான் எழுதுறீங்க. நீங்க out of 7 divisions 5 அப்படின்னு தானே மார்க் பண்ணிருக்கீங்க. நாங்க improper fractions உள்ள படிச்சிருக்கிறோம். வெறும் proper fractions மட்டும் கிடையாதே அப்படின்னா improper fractionsனா என்னமா? The numerator will be greater than the denominator. The numerator will be greater than the denominator. இப்ப நான் சொல்லியிருக்க எக்ஸாம்பிள் ரெண்டுமே எப்படி ப்ராப்பர் fractions. இப்ப நான் நீங்க கேட்கலாம் மேம் நீங்க சொன்ன கான்செப்ட் படி பார்த்தா இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கும் 3க்கும் நடுவுலயே நான் வந்து இப்போ இதை ஒரு 5 டிவிஷன்ஸா ஸ்பிளிட் பண்றேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் மார்க் பண்றேன் அப்படின்னா அதை 3/5 தானே எழுதுவோம். அப்ப எல்லாமே ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸா தான் இருக்கும் அப்படின்னா நல்லா பாரு இந்த இடத்துல நான் எங்க மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஐ ஹவ் ஸ்பிளிட்டட் இல்லைன்னா இந்த வந்து இந்த பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்கிறது நான் 0 and 1க்கு நடுவுல பண்ணிருக்கேன். ஓகேவாடா? பட் இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் சொல்றப்ப இந்த பார்ட்டா பிரிக்கிறது நான் என்ன பண்ணிருக்கேன்னா 2 and 3ன்ற ஹோல் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். சோ இந்த 2 and 3ன்ற இன்டீஜர்ஸ்க்கு நடுவுல ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும் இங்க 0 இங்க 1. சோ ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளவு கவர் ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஹோல் கவர் ஆயிடுச்சு. என்ன தங்கம்? 2 ஹோல் பார்ட்ஸ் கவர் ஆயிடுச்சு. சோ இந்த 2 ஹோல் பார்ட்ஸ் அது இல்லாம இப்ப என்ன ஃபிராக்ஷன் இருக்கு? 1 2 3 3 parts out of 5 கரெக்டா? so 2 3/5 தான் இத நம்ம எழுதணும். this is wrong. இந்த way of representing வெறும் 3/5 ன்னு எழுதுறது என்னதுடா? wrong. 2 3/5 ஏனா இந்த part division நீங்க எங்க பண்ணிருக்கீங்க? you have done between 2 and 3. so 2க்கும் 3க்கும் நடுவுல பண்ணிருக்கிறதுனால ஆல்ரெடி உங்களுக்கு என்னது ரெண்டு ஹோல் கவர் ஆயிடுச்சு. 0 to 1 ஒரு ஹோல் 1 to 2 ஒரு ஹோல். சோ ரெண்டு ஹோல் நம்பர் கவர் ஆயிடுச்சு. அது இல்லாம இந்த 2 to 3 குள்ள எவ்வளவு ஃபிராக்ஷன் பார்ட் இருக்குன்னா 3/5ன்ற ஃபிராக்ஷன் இருக்கு. சோ 2 3/5. இப்போ இந்த மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனை கன்வர்ட்டட் இன்டு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் 2 5s are 10. 10 plus 3 என்னது 13. சோ 13/5. இப்போ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நம்ம நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் தானே? So ரெண்டு நம்பருக்கு நடுவுல you will have infinite numbers lying in between two numbers. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. In a number line there will be infinite numbers lying between two numbers and அந்த numbers எல்லாமே நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள போய் படிப்பீங்க அப்படின்னா இன்டீஜர்ஸ்க்கு அப்புறம் இன்னும் டீடைல்டா படிக்கிறீங்க. இன்டீஜர்ஸ்ன்றது 0 1 2 3 படிக்கிறது ஹோல் நம்பர்ஸ் தான். அதே மாதிரி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்றப்ப -1 -2. சோ இதுக்கு நடுவுல வரப்ப நிறைய ஃபிராக்ஷன் ஃபார்ம்ஸ் வரும். ஓகேமா? சோ இந்த ஃபிராக்ஷன் ஃபார்ம்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவாடா? சோ ஆல் ஃபிராக்ஷன்ஸ் will be called as rational numbers. அது இல்லாம நீங்க நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸும் படிப்பீங்க. ஓகேவா? இந்த நெகட்டிவ் சைடுல இருக்கிறதெல்லாம் பாரு என்ன படிப்பீங்க? இப்ப இதே 0 and 1 இங்க நான் 7 டிவிஷன்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி இங்க நான் மார்க் பண்றேன்னா இங்க +3/7 நீங்க மார்க் பண்ணது இங்க என்னது -3/7. சோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். சோ அதே மாதிரி 5th பார்ட்ல மார்க் பண்ணனா என்ன சொல்லலாம்? -5/7. இந்த +2 and 3க்கு நடுவுல பண்ண மாதிரி இங்க -2க்கும் -3க்கும் நடுவுல அதே டிவிஷன் செட்டை மார்க் பண்ணனா என்ன கிடைக்கும்?
minus 2 3 by 5 புரியுதாமா minus 2 3 by 5 புரியுதா so உங்களுக்கு negative rational numbers இருக்குது if you mark it on the right side of the zero அது positive rational numbers if you mark it on the negative side or left side of the zero அது வந்து negative rational numbers புரிஞ்சுதாமா so rational numbers அப்படின்றது அடுத்த கேட்டகரி நீங்க எப்படி நேச்சுரல் நம்பர்ஸ்ல வந்து 0 இன்க்ளூட் ஆறப்ப அடுத்த ஸ்டெப் படிக்கிறீங்க ஹோல் நம்பர்ஸ்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆறப்ப அடுத்த ஸ்டெப் படிக்கிறீங்க இன்டீஜர்ஸ்க்கு நடுவுல இன்னும் சில ஃபிராக்ஷன் ஃபார்ம் நம்பர்ஸ் இருக்குது அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு படிக்கிறோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் படிக்கிறோம் புரியுதாடா சோ ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் நடுவுல நிறைய பார்ட்ஸ் நான் ஸ்பிளிட் பண்ணிட்டேன் அப்படின்னா there will be infinite numbers existing எத்தனை பார்ட்ஸ் நான் ஸ்பிளிட் பண்றேனோ அவ்வளவு பார்ட்ஸ்க்கு I can represent the numbers இப்போ இந்த நம்பருக்கும் நான் நடுவுல 100 டிவிஷன்ஸ் இங்க ஸ்பிளிட் பண்றேன் அப்படின்னா சப்போஸ் அதுல 23rd டிவிஷனை நான் மார்க் பண்ணி காமிக்கணும்னா இட் இஸ் 23 அவுட் ஆஃப் 100 கரெக்டா இல்லையா சோ இங்க ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது இத பாத்தீங்கன்னா நீங்க டெசிமல் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்றதும் படிப்பீங்க ஓகேவாடா நம்ம டீடைல்டா அது பார்க்கலாம் சோ அப்ப நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் நான் கொடுக்கலாம் நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ் இதுக்கு கிளியர் டெஃபினிஷன் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இப்ப நம்மளே டிஃபைன் பண்ணலாமா நம்ம என்ன ஃபார்மேட் பார்த்தோம் ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே they are represented in the fraction form என்ன ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்றோம் நம்ம fraction formல represent பண்ண I'm not mentioning it as exactly fractions so நான் பேசுறது நல்லா கவனி fractional formல represent பண்றோம் these rational numbers can be expressed in fraction form decimal form இந்த மாதிரி நிறைய ஃபார்மட்ல நம்ம இத represent பண்ணலாம் so இத வந்து பேசிக்கா நம்ம என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறோம் rational numbers அப்படினா rational numbers are those numbers that can be represented in the form of fractions p by q so என்ன டெஃபினிஷன் கொடுக்கலாம் rational numbers are numbers that can be expressed in the form of p by q where q should not be equal to 0 என்ன தங்கம் q should not be equal to 0 ஏன் மேம் இந்த q should not be equal to 0 னா ஒரு சிம்பிள் திங் நீங்க இப்ப 3 by 5 ன்னு எழுதுறீங்கன்னா இப்ப 5 ஓகே இங்க 3 இருக்குது டிவைட் பண்ணுவீங்க 0.0630 ஓகே 0 so 0.6 ன்னு உங்களால ரெப்ரசன்ட் பண்ண முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ வந்து 3 by இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 by 3 ஓகே ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எடுக்கிறேன் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக இதுல பண்ண முடியாதுன்னு இல்லடா இது எக்ஸ்பிளனேஷனுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால நான் இது உங்களுக்கு புரியும்ன்றதுக்காக எடுக்கிறேன் சோ இப்போ 15 by 3 இருக்கு அப்படின்னா ஈக்குவல்ஸ் என்னது இதனுடைய வேல்யூ 5 சோ இந்த 15 by 3ன்றது உங்களுடைய p by q ஃபார்மட் கரெக்ட்டா இல்லையா இந்த 15 by 3 அப்படின்றது உங்களுடைய p by q ஃபார்மட் சோ இது வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 5 அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்குது கரெக்ட்டா இல்லையா சோ இப்போ இந்த 15 by 3 நம்ம இன்னொரு விதமா என்ன சொல்லலாம் if 15 is divided by 3 if 15 is divided by 3 then 15 அப்படின்றது என்ன அர்த்தம் இங்க வந்து some number 3 into some number equals 15 அர்த்தம் if 15 is divided by 3 என்ன அர்த்தம் 3 into some number equals 15 அந்த some number ஓட தான் என்னதுங்க 5 3 5s are 15 கரெக்ட்டா இல்லையா சோ 0 வால ஒரு நம்பர் டிவைட் பண்ண முடியாது அப்படின்றது ஏன் சொல்றோம்னா இப்போ 3 by 0 நீங்க இருக்குது என்ன தங்கம் 3 by 0 நம்ம q is not equal to 0 ன்றதுக்கு நான் இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் 3 by 0 அப்படினு இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க 3 by 0க்கு இங்க ஒரு வேல்யூ இருக்கணும் கரெக்ட்டா அப்ப என்ன அர்த்தம் இந்த வேல்யூ என்னால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு டிவிஷனே பார்த்திருக்க மாட்டோம் 0 வால ஒரு நம்பரை டிவைட் பண்றது நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் இப்போ நான் என்ன இந்த கான்செப்ட் சொன்னேன்னா 15 3 ஆல டிவைட் ஆகுது அப்படினா இந்த 15 3 ஓட மல்டிபிளா இருக்கணும் 15 3 ஆல டிவைட் ஆகுதுனா if 15 is divided by 3 then 15 should be a multiple of 3 கரெக்ட்டா ஏதோ ஒரு இடத்துல into இந்த இதுலயும் வந்து இப்ப 3 into 5 into 0.6 அப்படினு கூட எழுதலாம் ஓகேவா சோ அத நான் அப்புறம் சொல்றேன் இப்ப பாருங்க equals some number இத எழுதி என்ன பண்ணலாம் 3 equals இங்க எப்படி நான் 15 equals னு எழுதிட்டேன் அதே மாதிரி 3 equals 0 into what number will give you 3 ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் 0 into what number will give you 3 நம்மளால பர்టిక్యులரா ஒரு ஆன்சரை சொல்ல முடியாது 0 into 1 நாலும் 3 தான் 0 into 2 நாலும் 3 தான் 0 into 3 நாலும் சாரி வெரி சாரி 0 into 1 நாலும் 0 தான் 0 into 2 நாலும் 0 தான் 0 into 3 நாலும் 0 தான் எந்த நம்பரையுமே நம்ம 3 இத எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இந்த 3ன்ற ஆன்சர் கிடைக்காது when 0 comes here நீங்க இத பர்టిక్యులரா இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணா என்னால இந்த ஆன்சர் obtain பண்ண முடியும்னு சொல்ல முடியாது so your answer is not defined here your answer is not defined கரெக்ட்டா சோ அப்ப 0 வந்து உங்களுக்கு நீங்க டினாமினேட்டர்ல எடுக்க முடியாதுன்றதுக்கு காரணம் இதுதான் இதே பாருங்க 3 by 1 இருக்குதுன்னா equals some answer ஓகேவா இப்ப 3 equals
1 into இந்த sum answer நீங்க பாருங்க 1 into dash equals 3 ன்னு எழுதலாம் 3 equals 1 இந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா multiplication. So 1 into dash equals 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 into 3 equals 3. So பர்டிகுலரா ஒரு ஆன்சர் சொல்ல முடியுது பாருங்க 1 into 3 னா அதனுடைய வேல்யூ 3 கரெக்டா இல்லையா? அதே இந்த by 0 வரப்ப இப்ப 27 by 0 இருக்கு equals what அப்படின்னா 27 equals 0 இந்த சைடு கொண்டு போயிடு 0 into what number will give you 27? There is no answer. கரெக்டா இல்லையா? நீங்க எந்த நம்பரை எழுதி எழுதி பாத்தீங்கன்னாலும் உனக்கு இந்த 27 கிடைக்காது. So that's why we are not choosing the denominator as 0. So இது புரிஞ்சிருச்சாடா? So rational numberக்கு definition என்ன சொல்றோம்? It is represented in the form p by q இல்ல a by b ன்ற form கூட எடுத்துக்கோங்க. General formக்கு நீங்க ஏதாவது ஒரு alphabet choose பண்ணிக்கோங்க. So உங்க bookல வந்து a by b ன்னு கொடுத்திருக்காங்க. So நானும் அதையே எடுத்துக்கிறேன். a by b where your denominator should not be equal to 0. b should not be equal to 0. புரியுதாடா? So இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுறதுனால இன்னொன்னு என்ன சொல்லலாம் நம்ம ஃபிராக்ஷன்ஸ் பத்தி ஆல்ரெடி படிச்சவங்களா இருக்கிறதுனால all fractions are considered as rational numbers. All fractions are considered as rational numbers. புரிஞ்சுதா இல்லையா? சோ இத நீங்க ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவாமா? சோ இன்னொன்னு என்னன்னா இந்த ரேஷனல் நம்பர்ஸ் நீங்க எப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா you can represent it in decimal form and percentage form. நீங்க fractions படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். டெசிமல் ஃபார்ம்லயே ரெப்ரசென்ட் பண்ணலாம் பெர்சன்டேஜ் ஃபார்ம்லயே ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஆமாவா இல்லையா? இப்ப பாருங்க 3/5 ன்னு ஒரு நம்பர் இருக்குது என்ன தங்கம் 3/5 ன்னு ஒரு நம்பர் இருக்கு இதனுடைய டெசிமல் வேல்யூ என்னது இப்பதான் கண்டுபிடிச்சோம் 3/5 0.6. சோ 3/5 ன்ற நம்பரை ஃபிராக்ஷன் நம்பரை நீங்க என்ன பண்றீங்க டெசிமலா ரெப்ரசென்ட் பண்றீங்க இதே பெர்சன்டேஜா பண்ணனும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க 60%. என்ன தங்கம் 60%. எப்படி 0.6 into 100 by 100. So in into 100 க்கு இது என்ன ஆயிடும் ரெண்டு ஸ்டெப் தள்ளி போச்சுன்னா 60 அப்படினு ஆகும். So 60 by 100 is nothing but 60 per 100. 60%. So 60%. அதுதான் இது ஓகேவா? So இந்த 3/5 அப்படின்ற இதே நம்பர் தான் இத நான் 0.6 ன்னு டெசிமல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம் 60% பெர்சன்ட்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம் கரெக்ட்டா? So a rational number can be expressed in decimal and percentage. கரெக்ட்டா இல்லையா? A rational number can be expressed in decimal number and percentage. புரியுதா? அதுவும் இந்த non-negative rational numbers. ஓகேவா? சோ அத வந்து நீங்க இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நெகட்டிவ் அப்படின்றப்ப இந்த பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், fractions கன்ஃபியூஸ் ஆகும். சோ நான் சொல்றது எதுன்னா non-negative rational numbers. ஓகேவா? Non-negative rational numbers is nothing but positive rational numbers. Plus 3/5, plus 5/7, plus 17/6. So எந்த சிம்பிளும் இல்லாம இருந்துச்சுன்னா you can call it as positive. எந்த சிம்பிளுமே இல்லாம நான் வெறும் 3/5 ன்னு சொல்றேன்னா இது என்னது plus 3/5 ன்னு அர்த்தம் அதாவது it is a positive rational number ன்னு அர்த்தம் unless and until a symbol is notified நீங்க மைனஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணா மட்டும்தான் it is a negative rational number மைனஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணாம சும்மா 3/5 ன்னு எழுதிங்கன்னா it is a positive rational number புரிஞ்சுதாடா சோ இதுதான் நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்துச்சுன்றது பார்த்தோம் ஒரு நம்பர் லைன் இருக்கு அந்த நம்பர் லைனுக்கு நடுவுல நான் பார்ட்டா பிரிக்க வேண்டிய நிலைமை வருதுன்றப்ப அந்த நம்பர் எப்படி மாறுது ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்முக்கு வருது சோ தோஸ் நம்பர்ஸ் ஆர் கால்ட் ரேஷனல் நம்பர்ஸ் இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா உங்க இதுல நோட் கொடுத்துப்பாங்க சோ அதெல்லாம் நம்ம நோட்ஸ்ல பாக்குறப்ப நம்ம பார்க்கலாம்டா நான் பேசிக்கா என்னன்றது மட்டும் சொல்லிடுறேன் ஓகேவா சோ அடுத்தது பாருடா டெசிமல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றப்ப you will do division கரெக்ட்டா இல்லையா if you could convert the denominator in terms of 10 100 1000 no problem if you could convert the denominator into terms of 10 100 1000 no problem எப்படி சொல்றேன்னா இப்போ 3/5 4/25 8/125 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க 7/125 whatever இந்த மாதிரி denominators இருக்கிறப்ப you can convert this denominators to base 10 கரெக்ட்டா 10 100 1000 ன்னு உங்களால சேஞ்ச் பண்ண முடியும் பாரு இப்ப இந்த denominator இந்த fraction நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வெச்சுக்கோ 3/5 ன்ற fraction 2 ஆல மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்றேனா it becomes 6/10 இதனுடைய ஒரு ஈக்குவலன்ட் fraction இந்த 6/10 ன்றது என்னடா ஈக்குவலன்ட் fraction சோ இப்போ இங்க denominator 10 வந்துட்டுனா டக்குன்னு சொல்லிடலாம் டெசிமல் வேல்யூ 0.6 அதே மாதிரி இது என்ன பண்ணலாம் into 8 ஆல பண்றேன் அப்படினா 56/1000 அப்படினு ஆகும் 56/1000 னா 0.056 ஆன்சர் ஏனா divide by 1000 divide by 100 ன்றப்ப டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி சோ இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு நீங்க இந்த ப்ரொசீஜர்ல கண்டுபிடிக்கலாம் இதே வந்து சப்போஸ் கன்வர்ட் பண்ண முடியல 10 அப்படினா சோ அந்த மாதிரி denominators இருக்கிறப்ப you should use division process so 1/3 ன்றது பாருங்க 3 நீங்க எதால மல்டிப்ளை பண்ணாலும் 10 100 ன்ற நம்பர்ஸ்லாம் கொண்டு வர முடியாது
even if you multiply 3 with any integer, எந்த இன்டிஜரோட நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஆன்சர் கிடைக்காது, 10 100 1000 கிடைக்காது. வேற ஏதாவது ஃபிராக்ஷனால வேணா மல்டிப்ளை பண்ணலாம், அதுவுமே உங்களுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. சோ இன்டிஜரால மல்டிப்ளை பண்ணாலும் என்னால இந்த பேஸ 10 100 1000 கொண்டு வர முடியல அப்படின்னா, to find the decimal value for this rational number I can use division process. புரியுதாடா? சோ ரேஷனல் நம்பர்ஸ் டெசிமலா வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு சப்போஸ் டினாமினேட்டர்ஸ் வந்து நமக்கு ஈஸியா இருக்கு 10 100 1000 கன்வர்ஷனுக்குனா இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அப்படின்னா you can use division process in order to find the decimal. புரியுதாடா? சோ டெசிமல்லயும் வந்து அந்த டெசிமல் எப்படி வரும்ன்றதெல்லாம் பேட்டர்ன் இருக்குது. ஓகேவா? ரேஷனல் நம்பர்ஸோட டெசிமல் ஃபார்மேட்டை நீங்க எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்னா, it will be either terminating or non terminating. It will be either terminating. என்ன மேம் ரெண்டு கேட்டகரியுமே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா, சோ ரேஷனல் நம்பர்ஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டு விதம் இருக்குடா. இப்ப நீங்க படிக்கிறது ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும்தான். ஓகேவா? சோ இப்ப இந்த ரேஷனல் நம்பர்ஸ் படிக்கிறப்ப ரெண்டுமே சொல்லிட்டீங்களே, எகைன் அதே கேள்விதான் கேக்குறேன். அப்புறம் என்ன நாங்க வந்து இன்னொன்னு படிக்கிறோம்னா, இந்த டெர்மினேட்டிங் ப்ராப்ளம் இல்லடா, நான் டெர்மினேட்டிங்ல உங்களுக்கு எகைன் என்னன்னா ரெண்டு பேட்டர்ன் வரும். ஓகேவா? உங்களோட டெசிமல் வேல்யூ இப்ப பாருங்க, நம்ம மேல பார்த்தோம்ல 0.6 அப்படின்னு ஒரு வேல்யூ பார்த்தோம்ல, இப்ப இந்த 0.6 பாருங்க, இது கம்ப்ளீட்டட், அவ்வளவுதான், இவ்வளவுதான் வேல்யூவே. சோ இங்க டெர்மினேட் ஆயிடுது, ஸ்டாப் ஆயிடுது உங்களோட ப்ராசஸ், டெசிமல் வந்து இங்க ஸ்டாப் ஆயிடுது ஒரு வேல்யூவோட. சோ 0.6 அப்ப இது நீங்க ரேஷனல் நம்பர்னு டக்குன்னு சொல்லிடலாம். இதே பாருங்க 0.33333333 போயிட்டே இருக்குது. அப்ப இதை நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னா, இதுலயும் பாருங்க நான் டெர்மினேட்டிங்ல ரெண்டு டைப் இருக்குன்னு. நான் டெர்மினேட்டிங் நீங்க ரேஷனல் தானே சொன்னீங்கன்னா, நான் டெர்மினேட்டிங்ல ரிப்பீட்டிங் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா, ரிப்பீட்டிங் பேட்டர்ன் ஆர் ரெக்கரிங்னு சொல்லுவாங்க. சரியாடா? என்னன்னு சொல்லுவாங்க? ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரிப்பீட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா 3 3 3 3 ரிப்பீட் ஆகுது பாரு, இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா you can call it as a rational number. அதே சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு நம்பர் வருது அப்படின்னா அத நம்ம என்ன சொல்ல பாருங்க, இப்ப 1 0 1 2 3 4 5 0 0 7 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சேம் நான் டெர்மினேட்டிங், பட் இந்த பேட்டர்னே இருக்காதீங்க, இங்க ரிப்பீட்டிங்கோ இல்ல ஏதோ ஒரு பேட்டர்னே இருக்காது. அப்ப நான் ரெக்கரிங்கா இருந்துச்சு, நான் ரிப்பீட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா that will go into irrational number. சோ இது வேற கேட்டகரி. புரியுதா? சோ அப்ப ரேஷனல் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு என்னது, டெர்மினேட்டிங் அப்படின்னா டெஃபினட்டா இட் இஸ் ரேஷனல். ஓகேவா? நான் டெர்மினேட்டிங்ல if it is repeating pattern இல்லனா ரெக்கரிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மட்டும் தான் it is rational number. ஓகேவா? சோ இது டீடைலா பாப்போம்டா, I'm just giving you the introduction. சோ பயப்படாதீங்க, என்னடா ரொம்ப ஸ்பீடா போறாங்களேன்ற மாதிரி பார்க்க வேண்டாம், நான் இன்னும் டீடைலா வந்து புக் வச்சு சொல்றப்ப சொல்லுவேன். சோ ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி வருதுன்ற இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகேவா? சோ இன்டிஜர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு எந்த நீடுக்காக ரேஷனல் நம்பர்ஸ், வாட் is the purpose of rational numbers அப்படின்றப்ப, when you divide two numbers, இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல வந்து நிறைய பார்ட்ஸ் நீங்க ஸ்ப்ளிட் பண்றப்ப எக்கச்சக்க ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். there will be infinite rational numbers in between two integers. so அந்த கான்செப்ட் தான். சோ அடுத்த கேட்டகரிக்குள்ள நுழையிறோம். ஓகேவா? நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேவா? நிறைய இருக்குது நம்பர்ஸ்ல. அந்த அவ்வளவு நம்பர்ஸையும் நம்ம ஒரே இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. சோ ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வரோம். சின்ன கிளாஸ்ல நேச்சுரல் நம்பர்ஸ் படிப்போம், ஹோல் நம்பர்ஸ் படிப்போம், அடுத்தது கொஞ்சம் பெரிய வந்தோடனே இன்டீஜர்ஸ் படிப்போம். சோ இன்டீஜர்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் படிப்பீங்க. சோ ரேஷனல் நம்பர்ஸ்க்கு என்ன லெட்டர் அப்படின்னா, it is represented by the letter Q. it is represented by the letter Q. சோ இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாமா? சோ இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்றது, எப்படி வந்து சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளை டிவைட், அதுவும் நம்ம பார்ப்போம். அண்ட் ரெண்டு ரேஷனல் நம்பர் எது பெரிய நம்பர்னு கம்பேர் பண்றதும் நம்ம பார்க்கலாம். சோ அடுத்த பார்ட்டா பார்க்கலாம்டா. ஓகேவா? சோ இது ரேஷனல் நம்பர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் இவ்வளவுதான்டா. பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். நம்ம இன்னும் கம்பேரிசன் இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஓகேவா? சோ பாப்போம். ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்பர்ஸ், அதுல ரேஷனல் நம்பர்ஸ் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் இன்டீஜர்ஸ்னா என்ன, தென் ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி அரைஸ் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் பார்த்திருக்கோம். சும்மா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ உங்க புக்ல என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்திரலாம்டா. சோ பாருங்க, இன்ட்ரோடக்ஷன். Let us recall the different types of numbers which we have already learnt in the earlier classes. So first நான் இது ஃபுல்லா படிக்கலடா, பட் எக்ஸாக்ட்டா நமக்கு என்ன தேவைன்றது நான் பார்த்து சொல்லிடுறேன் பாருங்க. கவுண்டிங் நம்பர்ஸ். So counting numbers அப்படின்றது நம்ம எதை சொல்லுவோம், we call them as natural numbers and is denoted by the letter n. So இத ப்ரீவியஸா பார்த்ததுனால நான் இது டக்குன்னு போறேன்டா. So natural numbers நீங்க நம்பர் லைன்ல மார்க் பண்றப்ப you start with 1. ஓகேவா? இதுக்கு அப்புறம் நீங்க arrow marking போட கூடாது because it starts with 1 and இந்த சைடு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிருவீங்க because it goes on. இங்க வந்து etc.
இது வந்து முடிவு கிடையாது இந்த இடத்துல infinite ஓகேவா. சோ இப்போ இதுல வந்து பாருங்க how to denote the emptiness அப்படின்றப்ப என்னது the concept of zero which evolved to symbolize the idea of emptiness. சோ இந்த வேர்டும் நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா. சோ concept of zero. So zero அப்படின்ற நம்பர் எப்ப இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு நமக்கு to symbolize the idea of emptiness ஓகேவா. So though quite natural now was not normal to early humans. Only after hundreds of years people started thinking of it as an actual number ஓகேவா. ஸ்டார்டிங்ல வந்து அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணப்படல அப்படினாலும் after hundreds of years people started thinking of it as an actual number ஓகேவா. சோ emptiness நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு நம்பர் ஃபார்மட் வேணும் அப்படின்றப்ப what is accepted அப்படினா 0 அப்படின்ற நம்பர் it came into existence ஓகேவாமா. சோ அடுத்து பாருங்க. So என்ன கொடுக்கறாங்க the natural number system with this additional number 0 இப்ப starting with 1 ன்னு பார்த்தது இப்ப என்ன ஆயிடுச்சு starts with 0 அப்படின்ற கான்செப்ட். சோ இங்கே டாட் தான் இங்க எக்ஸ்டென்ஷன் கிடையாது. சோ இந்த ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவோம். இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் whole numbers and the system of whole numbers is represented by the letter W. So counting numbers or natural numbers represented by the letter N. Whole numbers அப்படின்றது with an additional number 0. அத நம்ம என்ன சொல்றோம் whole numbers அப்படினு சொல்றோம். ஓகே. சோ இங்க இது ஒரு நம்பர் அடிஷனலா வரப்ப அந்த செட்டை நம்ம என்ன சொல்றோம்னா whole numbers it is represented by the letter W. ஓகேவாமா. சோ அடுத்து பாருங்கமா the even 0 was not sufficient to solve all problems. So 0வும் பத்தல அப்படின்றப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படினா அடுத்து நம்ம வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு போறோம். சோ இத உங்க புக்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னா தங்கம் பாருங்க draw a number line up to say 9 ஓகேவா. 9 வரைக்கும் இருக்கிற ஒரு நம்பர் லைனை அவங்க மார்க் பண்ணிட்டாங்க. இப்போ மார்க் 6 by a dot on it ஓகேவா. சோ 6 அப்படின்றத நம்ம வந்து மார்க் பண்ணிடுறோம். இதுல இருந்து if we have to subtract 4 நீங்க இந்த frog jump படிச்சிருப்பீங்க தானடா. சோ 6ல இருந்து 4 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும்னா என்ன பண்ணும் we have to move 4 steps towards the left side. 6ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we'll go to 5. So 1 2 3 4 ஓகேவா. சோ 6ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் ரிமைனிங் 2. அதாவது 6 apples இங்க இருக்கு அப்படினா if you subtract 4 from that 1 2 3 4 ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 2. சோ ஃபர்ஸ்ட் 1 எடுக்கறப்ப என்ன ஆகும் ரிமைனிங் 5 apples இருக்கும். அடுத்து 1 எடுக்கறப்ப ரிமைனிங் 4 இருக்கும். அடுத்து 1 எடுக்கறப்ப ரிமைனிங் 3 இருக்கும். சோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது. சோ இந்த frog jump இது பாத்தீங்க அப்படினா ஜம்பிங் மெத்தட் அப்படினா இந்த சப்ட்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும். சோ இப்போ இதுல இங்க பாருங்க so the answer is 2 but what will happen if you want to subtract 6 from 4. இப்போ for example இத அப்படியே விட்டுறலாம்டா. 4 மார்க் பண்ணுங்க ஓகேவா. என்னமா 4 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 6 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணனும். இங்க இருக்கதே உங்களுக்கு இப்ப என்னது 4 apples தான். இந்த 4 apples-ல இருந்து நீங்க 6 சப்ட்ராக்ட் பண்ணனும் அப்படினா இங்க பாருங்க 1 2 3 4 இருக்கறதே 4 தான். அப்ப क्वेश्चन மார்க் ஆவுதா இந்த இடத்துல நமக்கு. இதுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு ஜம்ப் நம்ம எங்க பண்றது क्वेश्चन மார்க் ஆவுதா கரெக்ட்டா இல்லையா. சோ 0 ஓட நமக்கு இங்க ஸ்டாப் ஆயிடுது. இங்க 4 தான் இருக்குது but there is a need that you should subtract 6 from 4 ஓகேவா. 6 apples from 4 apples அப்படினா நாம என்ன பண்ண முடியும் இங்க வந்து அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்ற பட்சத்துல நமக்கு இங்க ரெண்டு பிளேसेस மிஸ் ஆகுது. சோ இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படினா they are formed negative numbers ஓகேவா. அதாவது negative natural numbers or negative counting numbers அப்படினு சொல்லலாம் ஓகேவாமா. சோ பாருங்க 0க்கு அப்புறம் இந்த நம்பர் லைன் அப்படியே லெஃப்ட் சைடும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இதுக்கு நீங்க நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஹோல் நம்பர்ஸ்க்கும் பார்க்கறப்ப இங்க டாட்ல ஆரம்பிச்சிருப்பீங்க கரெக்ட்டா இல்லையா. நேச்சுரல் நம்பர் லைன் அப்படின்றப்ப 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால இங்க டாட். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படினா சோ இந்த மாதிரி நமக்கு சிச்சுவேஷன்ஸ் ஏற்படுது அப்படின்றப்போ for example a larger number from a smaller number. If you want to subtract a larger number from a smaller number அங்க இருக்கிறதே 4ன்ற குவாண்டிட்டின்ற பட்சத்துல இன்னும் 2 குவாண்டிட்டிக்கு நான் எங்க போவேன். So we are going for the negative natural numbers. So 0 ஓட லெஃப்ட் சைடுல இருக்கிறப்ப they are creating negative numbers. -1 -2 -3 -4 0 ஓட ரைட் சைடுல இருக்கிற மாதிரியே ஒரு காப்பி இங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த காப்பிக்கு என்ன பண்ணிருப்பாங்க மைனஸ் அப்படின்ற ஒரு சிம்பலை ஆட் பண்ணிருப்பாங்க. சோ 0 ஓட லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே மைனஸ் ஓகேவா. இப்ப பாருங்க அந்த 6 from 4 அப்படினா 1 2 3 4 5 6. சோ எங்க வந்து லேண்ட் ஆகுறோம் -2ல லேண்ட் ஆகுறோம். சோ 4ல இருந்து நம்ம 6 சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படினா ஆன்சர் இஸ் -2 ஓகேவாமா. 4ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்றோம்னா the answer is -2. சோ இதுக்கு தான் நம்ம நீடட் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் and these set of numbers நம்ம என்ன சொல்றோம் integers னு சொல்றோம் கரெக்ட்டா இல்லையாடா. சோ integers அப்படின்றது என்னது
இங்க பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். மிடில் என்ன இருக்கும் உங்களுக்கு, ஜீரோ இருக்கும். மிடில் என்னடா கண்ணா இருக்கும், ஜீரோ. ஏன் வந்து நம்ம ஜீரோவை பாசிட்டிவ்லி சேர்த்த மாட்டோம், நெகட்டிவ்லி சேர்த்த மாட்டோம்? பாருங்க, 1க்கு உங்களுக்கு ரிப்ளிகா இருக்கும், இங்க -1. 2க்கு இங்க -2 இருக்கும். 3க்கு இங்க -3 இருக்கு. கரெக்டா ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கும். பட் 0க்கு உங்களுக்கு பேர் இருக்காது. சோ 0 is neither positive nor negative. இது வந்து இங்க சென்டர்ல உங்களுக்கு மிடில்ல நியூட்ரலா இருக்கும். ஓகேவா? சோ இந்த டோட்டல் சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா integers. ஓகேவா? and integers is represented by the letter z. ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. it consists of list of numbers that stretch in either direction. ரெண்டு டைரக்ஷன்லயுமே எண்டே இல்லாம போயிட்டே இருக்கும். சோ ரைட் சைடுல எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போதும், லெஃப்ட் சைடுலயும் நீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போலாம். கரெக்டா? நம்பர்ஸ்க்கு எண்ட் கிடையாது, தே ஆர் இன்ஃபைனைட். அதனால இந்த சைடும் ஆரோ மார்க்கால ரெப்ரசென்ட் பண்றோம், இந்த சைடும் ஆரோ மார்க்கால ரெப்ரசென்ட் பண்றோம். அததான் அங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவாமா? சோ இது புரிஞ்சுதாடா? அடுத்தது போலாமா? சோ இன்டீஜர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எங்க வரோம் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம், ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு வரும். கரெக்டா? சோ நான் எப்படி சொல்லிருப்பேன் அப்படின்னா, தாங்க இப்ப வந்து நம்பர் லைன் 1 2 3 4 அப்படின்னு எடுக்கிறாங்க. அடுத்து 0ன்ற ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அப்புறம் -1 -2 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி புது புது கான்செப்ட் இவால்வ் ஆக புது புது நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா இல்லையா? 0ஓட நீட் தெரிஞ்சோடனே ஹோல் நம்பர்ஸ் வரும். அடுத்து நெகட்டிவ் நம்பர்ஸோட நீட் தெரியறப்ப we go for integers. சோ இதே மாதிரி நம்பர்ஸ் இன் பிட்வீன் நம்பர்ஸ், என்ன கான்செப்ட்டா, நம்பர்ஸ் இன் பிட்வீன் நம்பர்ஸ். சோ இந்த நீட் வரப்ப, இந்த நீட் வரப்ப which means இதனுடைய தேவை வரப்ப நம்ம என்ன பண்றோம், we go for rational numbers. we go for rational numbers. 0 ஓட நீட் வரப்ப we went for whole numbers. நெகட்டிவ் நம்பர்ஸ் ஓட நீட் வரப்ப we went for integers. now numbers in between numbers. so இதுக்கு நடுவுல நம்பர்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, so நான் சொல்லிருப்பேன் we divided into parts. நீங்க எத்தனை பார்ட்ஸா பிரிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். so இப்போ இங்க என்னது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 பார்ட்ஸா பிரிக்கிறேன் அப்படின்றப்ப அவுட் ஆஃப் 10 இப்ப நான் ஏதாவது ஒரு பாயிண்ட மார்க் பண்றேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பரை மார்க் பண்றேன் அப்படின்னா 1 2 3 4 5. சோ 5/10 என்ன தங்கம், 5/10 அப்படின்னு ஒரு நம்பர் எனக்கு இங்க கிடைக்குது. சப்போஸ் இந்த நம்பரை மார்க் பண்றேன் அப்படின்னா 7 out of 10. out of 10 divisions, 10 parts, நான் என்ன பண்றேன், 7th பார்ட்டை சூஸ் பண்றேன். so 7/10 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது in between 0 and 1. சரியாடா? சோ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள இன்னொரு நம்பர் வருது அப்படின்றப்ப நான் ஒரு புது கேட்டகரிக்குள்ள போறேன். so what is that category called rational numbers. புரிஞ்சுதாடா? so எந்த நீட்னால எந்த நம்பர்ஸ் அரைஸ் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கோங்க. so this is an important 1 markன்ற மாதிரி எடுத்துக்கோங்களே. 1 marksல வந்து உங்களுக்கு சில சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸே கேட்கலாம். numbers between numbers are needed. so இந்த மாதிரி இடத்துல what do you need, you need rational numbers. ஏன் மேம் நம்பர்ஸ் பிட்வீன் நம்பர்ஸ் அப்படின்னா, நார்மல் டிவிஷன் எடுத்துக்கோடா. இப்ப 10/5 இருக்கு. 10 divided by 5 னா சிம்பிளா என்ன சொல்லிடுவேன், ஆன்சர் 2. பட் 8 divided by 5 அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவலா 8 divided by 5ன்றப்ப நார்மல் டிவிஷன்ல 5 1 is 5, ரிமைண்டர் 3 அப்படிவீங்க. இந்த ரிமைண்டர் 3 அப்படின்றது வந்து நம்ம ஏதாவது ஒரு விதமா ரெப்ரசென்ட் பண்ணணும்ல. so you will go for mixed fractions. நீ என்னடா தாங்க பாத்திருப்ப, mixed fractions ரெப்ரசென்ட் பண்ணிருப்ப. so என்னது 1 8 divided by 5 equals 1 whole உங்களுக்கு கவர் ஆகும். ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குது, 3. 3 out of 5. ஏன் 5ன்றத உங்களுடைய டிவைசர். so 1 3/5 அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த 1 3/5ன்ற நம்பர்ஸ்ல நீங்க fractions, mixed fractions, like fractions இதெல்லாம் படிச்சிருப்பீங்க fraction. so இந்த நம்பர்ஸ் தான் நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வரோம்னா ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரோம். புரியுதாடா? so இத நீங்க டெசிமல் வேல்யூவாவும் எழுதலாம். இப்ப 8 divided by 5 அப்படின்னா 5 1 is 5, ரிமைண்டர் 3, இங்க 0.0 சேர்ப்போம். பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் இங்க 0. so 5 6 are 30. so what is the remainder, 0. so இப்ப இந்த 1.6ன்ற நம்பர்ல நீங்க இன்டிஜர்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? இல்ல 1 2 3 அப்படின்னு படிச்சிருப்பீங்களே தவிர 1.6 2.7 இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. கரெக்டா? so these numbers lie in between the numbers. கரெக்டா? 1.6ன்ற நம்பர் எங்க லை ஆகும், சும்மா ஒரு ஐடியா கிடைக்குதா, 1 க்கு 2 க்கு நடுவுல லை ஆகும். 1.1 1.2 1.3 1.4 1.5 1.6. ஓகேவா? so this lies between 1 and 2. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இது லை ஆகுது. ஓகேவா? so சில டிவிஷன்ஸ் என்ன ஆகும், சில டிவிஷன் நம்பர்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ் கொடுக்கும். so those decimal values lie between numbers. அந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரோம். புரியுதாடா?
சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, a ratio made by dividing an integer by another integer. இப்போ 8 அப்படின்றது ஒரு integer தான், 5 அப்படின்றது ஒரு integer தான். If you divide an integer by another integer, இந்த ratio combination தான் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா rational numberன்னு சொல்றீங்க. கரெக்டாடா? சோ ஏன் மேம் இதை நீங்க ரேஷியோ சொல்றீங்க, fractions தானே. ரேஷியோவை நீங்க என்ன பண்ணுவீங்க, fractions formல தான் represent பண்ணுவீங்க. கரெக்டா இல்லையா? ரேஷியோ இஸ் நதிங் பட் fractions. இப்போ வந்து 5:3 அப்படின்றது எப்படி represent பண்ணுவீங்க, 5/3 தான் represent பண்ணுவேன். ஞாபகம் இருக்காடா ரேஷியோ அப்படின்றதுலாம்? இப்போ வந்து இங்க 2 ஆப்பிள் இருக்குதுன்னா இங்க 3 ஆரஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். என்னடா, உங்களுக்கு ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஆப்பிள்ஸ் டு ஆரஞ்சஸ்ன்ற ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்றேன்னா 2 ஆப்பிளுக்கு 3 ஆரஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப இப்போ நான் வந்து ஒரு 6 ஆப்பிள்ஸ் இங்க கொண்டு வரேன். என்னடா, 6 ஆப்பிள்ஸ் இங்க கொண்டு வரேன். சோ எவ்வளவு டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, into 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்பிள்ஸோட கவுண்ட். அப்ப ஆரஞ்சஸோட கவுண்ட் என்ன பண்ணும், into 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 3 3s are என்னது 9. அப்போ 6 ஆப்பிள்ஸ்க்கு 9 ஆரஞ்சஸ் கண்டிப்பா இருக்கணும் as per the ratio given. சோ இந்த ரேஷியோ ஃபார்மேட் என்ன பண்ணுவீங்க, 2/3 ன்னு எழுதுவோம். கரெக்டா இல்லையா? இப்போ நீங்க மல்டிப்ளையர் கண்டுபிடிச்சற ஈக்குவல் 6/dash இருக்கு. 2 ஆப்பிள்ஸ்க்கு 3 ஆரஞ்சஸ் இருக்கணும். அப்ப 6 ஆப்பிள்ஸ்க்கு எவ்வளவு ஆரஞ்சஸ் கேட்டா இங்க நீ மல்டிப்ளையரை கண்டுபிடிப்ப. வாட் இஸ் த மல்டிப்ளையர், 3 இஸ் த மல்டிப்ளையர். அப்ப இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9. So 6/9 is the ratio that is required, that you are representing in fraction form. So அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. A ratio made by dividing an integer by another integer is called a rational number. புரியுதாடா? Remember we should not divide by 0. Remember we should not divide by 0. 0 ஆல நீங்க ஒரு நம்பரை டிவைட் பண்ண முடியாது. அது ஏன்ற ரீசன் நான் previous வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவாடா? You can refer that. Next பாருங்க. Formally speaking, a rational number is the number of the fractional form, அதாவது ratio form a by b, where a and b are integers. அது ஒரு கான்செப்ட். கரெக்டா இல்லையா? a and b are integers. ஏன்னா ரேஷனல் நம்பருக்கு முன்னாடி நீங்க படிக்கக்கூடிய கேட்டகரி எந்த நம்பர்னா integers தான். கரெக்டா இல்லையா? இப்போ இந்த integers டிவைட் பண்றப்ப it gives rise to rational numbers. கரெக்டா இல்லையா? So அப்ப where a and b are integers, and இன்னொரு கண்டிஷன் என்னது, b should not be equal to 0, which means your denominator should not be 0. நீங்க வந்து 0 ஆல டிவைட் பண்ண கூடாது, டிவைட் பண்ண முடியாது. ஓகேவாமா? So the collection of all rational numbers represented by the letter q, denoted by q. Natural numbers n, whole numbers w, integers z. So rational number is called q. சரியாமா? Since operations on rational number demand a basic knowledge of operations, நம்ம அதையும் வந்து பார்த்திருக்கோம். So இந்த recap exerciseலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கடா. ஓகேவா? And இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு, non negative rational numbers may be thought of as fractions. rational numbers ன்னு படிக்கிறோமே, இப்போ -12/5 இதெல்லாம் விடுங்க. 12/5 அப்படின்றது நீ ஆல்ரெடி என்னன்னு படிச்சிருக்கிற, fractions ன்னு படிச்சிருக்க. கரெக்டா? So non negative is nothing but positive. புரியுதாடா? non negative அப்படின்னா என்னமா, positive rational numbers. 12/5, 5/7, 6/3, 3/6 இந்த மாதிரி fractions எல்லாமே வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. So non-negative rational numbers may be thought of as fractions. They can also be expressed as decimals and percents. நான் இத previously சொல்லிருப்பேன். decimal ஆவும் percent ஆவும் நம்மளால express பண்ண முடியும். கரெக்ட்டா? So அடுத்தது பாருடா, இங்க try these கொடுத்திருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பாப்போமா? Is the number -7 a rational number? -7 அப்படின்றது கண்டிப்பா it is an integer. கரெக்ட்டா இல்லையா? -7 அப்படின்றது integer. அப்ப அது rational நம்பரா இல்லையான்னு கேக்குறாங்க. நம்ம ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சு காமிச்சிருப்பேன். நேச்சுரல் நம்பர், அடுத்தது ஹோல், தென் இன்டிஜர்ஸ், தென் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாடா? சோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி, ஹோல் நம்பர்ஸ் z, q இந்த மாதிரி ஆர்டர்ல போறப்ப ஹோல் நம்பர்ஸ்க்குள்ள உங்களுக்கு எந்த இதுவும் வருது, நேச்சுரல் நம்பர்ஸும் வருது. கரெக்டா? ஹோல் நம்பர் அப்படின்றது இந்த பெரிய சர்க்கிள், ஹோல் நம்பர்ஸ்க்குள்ள நேச்சுரல் நம்பர்ஸும் வருது. அதே மாதிரி இன்டிஜர்ஸ் அப்படின்றது இந்த பெரிய சர்க்கிள், இன்டிஜர்ஸ் என்ற சர்க்கிள்குள்ள எந்தெந்த சர்க்கிள் இருக்குது, ஹோல் நம்பர்ஸும் இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸும் இருக்கு. அது மாதிரி ரேஷனல் நம்பர் அப்படின்றத இப்ப நம்ம படிக்கிறதுல இருக்கிறதுல பிக்கஸ்ட் சர்க்கிள். ரேஷனல் நம்பர் தான் இருக்கிறதுல இங்க பிக்கஸ்ட் சர்க்கிள். இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள எந்தெந்த சர்க்கிள்லாம் வருது, இன்டிஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ். கரெக்டா இல்லையா? சோ ஒரு நம்பர் இன்டிஜர் அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி a ரேஷனல் நம்பர். ஏன்னா ரேஷனல் நம்பருக்குள்ளதான் இன்டிஜர் சர்க்கிளும் வரும். ரேஷனல் நம்பரோட சர்க்கிள்குள்ளதான் என்னது உங்களுக்கு இன்டிஜர் சர்க்கிளும் வரும். சோ ஒரு நம்பர் இன்டிஜர் அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி a ரேஷனல் நம்பர். அப்படி ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இந்த சர்க்கிள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. if it is an integer, இந்த integer எந்த சர்க்கிள்குள்ள வருது, பெரிய சர்க்கிள் இருக்கிறதுலயே ரேஷனல் நம்பர் சர்க்கிள்குள்ள. so it is also one rational number ன்னு நம்ம சொல்லலாம்.
அதே இன்டீஜரை நீ நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியுமா? கிடையாது. புரியுதா? ஏன் அப்படி சொல்ல முடியாது? இன்டீஜர் பாரு நேச்சுரல் நம்பருக்கு வெளியே இருக்கிற சர்க்கிள். கரெக்டா? நேச்சுரல் நம்பருக்கு வெளியே இருக்கிற சர்க்கிள். சோ அதை நம்ம இன்டீஜர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர் சொல்லலாம். பட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது என்னது? இன்டீஜருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இதுதான். கரெக்டா? சோ இப்ப z அப்படின்ற சர்க்கிள் மட்டும் வர இதுக்குள்ள யார் இருக்குன்றது அசியூம் மட்டும் பண்ணி பாரு. ஹோல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்ப 0 இன்டீஜரான்னு கேட்டா எஸ் இட் இஸ் an integer. 1 அப்படின்றது இன்டீஜரா? எஸ் இட் இஸ் an integer. பிகாஸ் ஹோல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் இது எல்லாமே இந்த இன்டீஜர் சர்க்கிள்குள்ள தான் வரும். புரியுதாடா கண்ணா நான் சொல்றது? சோ இப்படி நினைக்கலாம். இல்ல அப்படின்னா இப்ப நம்ம என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்? ரேஷனல் நம்பர் அப்படின்றது a by b ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்றதா இருக்கணும். கரெக்டா? ஃபிராக்ஷனல் ஃபார்ம் and b should not be equal to 0. Your denominator should not be equal to 0 and a and b should be integers. இது ரெண்டும் நீங்க சூஸ் பண்றது இன்டீஜரா இருக்கணும். -7 அப்படின்றத இப்ப நம்ம கொடுத்திருக்கிற நம்பர் இது அஃபெக்ட் ஆகாம நம்ம எழுதணும்னா இத ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எப்படி எழுதுவீங்க? by 1. -7 by 1 is nothing but -7a தான். கரெக்டா இல்லையா? It can be expressed in the form பாரு a by b. a b ரெண்டுமே இன்டீஜரா? at the same time b யோட வேல்யூ 0 க்கு ஈக்குவல் இல்லையா? so a by b ஃபார்மட்ல என்னால ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. so this is a rational number. -7 by 1. இப்போ -7 by 1 ஓட வேல்யூ -7a தான். ஓகேவா? so this is the reason I can represent it in the form a by b where a and b are integers and b is not equal to 0. That's it. ஓகேவா? write any six rational numbers between 0 and மேம் இன்னும் இதெல்லாம் நான் கத்துக்கவே இல்லையே அப்படின்னாலும் சப்போஸ் தெரிஞ்சவங்க செய்யலாம். இல்ல லேர்ன் பண்ணலன்றவங்க கூட 0 இங்க 1 தான். சரியா? இவங்க எவ்வளவு ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 6 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. சோ நம்ம இத என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 7 பார்ட்ஸாவே ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவாமா? 1 2 3 4 5 6 and இது 7. ஓகேவா? 7th பார்ட். சோ பாருங்க 1 இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட், ஃபிஃப்த் பார்ட், சிக்ஸ்த் பார்ட், செவன்த் பார்ட். ஓகேவா? 0 க்கு 1 க்கு நடுவுல நான் என்ன பண்றேன்? 7 பார்ட்ஸா நான் ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகேவா? பிகாஸ் ஐ நீட் 6 ரேஷனல் நம்பர்ஸ். நான் ஒன்னு எக்ஸ்ட்ராவாவே எடுக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் பாருங்க. 1 இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா? இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் லைன் சோ 1 அவுட் ஆஃப் 7. கரெக்ட்டா? இது செகண்ட் லைன் சோ 2 அவுட் ஆஃப் 7. இது என்னது? 3 அவுட் ஆஃப் 7, 4 அவுட் ஆஃப் 7, 5 அவுட் ஆஃப் 7, 6 out of 7. ஓகேவா? இந்த பார்ட் எடுக்கு. ஏன் வந்து பாருங்க நான் இங்க 6 ரேஷனல் நம்பர்ஸ்னு சொன்ன உடனே நான் 7 பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்றேன்டா அப்படினா. because இந்த 7th பார்ட் என்ன ஆயிடும் அப்படினா 7 out of 7. 7 out of 7 is nothing but 1. சோ இந்த 1 என்ற நம்பரே உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால எப்பவுமே இங்க எவ்வளவு ரேஷனல் நம்பர்ஸ் கேக்குறாங்களோ அதை விட 1 அதிகமா எடுங்க. ஓகேவா? சோ பாருங்க 7 பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ற ஃபர்ஸ்ட் பார்ட் நான் என்ன சொல்லலாம்? 1 out of 7. next 2 out of 7. next 3 out of 7. so total பாருங்க எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 2 3 4 5 6 6 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சடா. சோ அவ்வளவுதான். சிம்பிள் தானே? நெக்ஸ்ட் பாருடா நோட் கொடுத்திருக்காங்க. The word ratio in math refers to the comparison of sizes of two different quantities. So இங்க பாருங்க one teacher for every 20 students. 20 students இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டீச்சர் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? நடத்துறதுக்கு பாட லெசன்ஸ் நடத்துறதுக்கு or ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்கிற மாதிரி. So 20 students இருக்கிறவங்களுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னா நீங்க இதே மாதிரி கால்குலேட் பண்ணிட்டே போலாம். ஓகே 60 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்றாங்க. 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கிறாங்க 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னா மூணு கிளாஸா நம்ம இப்ப ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா என்னது 20 க்கு 60 என்ன ரேஷியோன்றத பாருங்க. சோ 20 by 60ன்றது இங்க என்ன கவுண்டால இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ரேஷியோ ஆஃப் டீச்சர்ஸும் உங்களுக்கு எப்படி 3 டைம்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆகணும். 1 into 3 is 3. அப்ப 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை டீச்சர்ஸ் இருக்கணும்? 3 டீச்சர்ஸ் இருக்கணும். 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 அப்படின்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 டீச்சர்ஸ். இந்த மல்டிப்ளையரை கண்டுபிடிங்க. by how many times it is increased. ஓகேவா? சோ இதுதான் கம்பாரிசன் அப்படின்றாங்க. ஓகேவாமா? சோ பாருங்க ratios are often written as fractions. Ratios are often written as fractions. அதனால தான் நம்ம படிக்கிறப்ப ratio form or fraction form னு படிச்சிருப்போம். For this reason, numbers in the fractions form are called rational numbers. Ratio formல தான் நம்ம எழுதுறோம். So numbers in fractions form are called ratio, rational. புரியுதா தங்கம் என்னன்னு? rational numbers. ஓகேவா? So ஏன் rational numbers நம்ம fractions எல்லாத்தையுமே இந்த rational numbers னு சொல்றோம் அப்படின்னா 4 by 5ன்றது மேம் ஃபிராக்ஷனே பேசாம சொல்லிட்டு போயிடலாமே. இதுக்கு ஏன் தனியா நீங்க ரேஷனல் நம்பர்ல ஒரு டாபிக் எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா fractions நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் சொல்றதுக்கான காரணத்தை அவங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. most of the ratio are expressed in fraction form. so அந்த ratios எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? fraction formல எழுதுறதுனால இந்த fractions எல்லாத்தையுமே வந்து we call it as rational numbers. அது மட்டும் இல்லாமடா fractionsலயே வந்து இப்போ நீங்க நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் கூட படிப்பீங்க. என்ன போக போக நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் படிப்பா. அந்த ரேஷனல் நம்பர்ஸ் வந்து ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலி.
அது இன்னும் நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. வெறும் 4/5 7/6 fraction formula எழுதுறது மட்டும் தான் ரேஷனல் நம்பர்ன்றது கிடையாது. இன்னும் நிறைய இருக்கு. டெசிமல் ஃபார்ம்ல எழுதுறப்ப எப்படி ஒரு ரேஷனல் நம்பரை கண்டுபிடிக்கிறது, வெதர் இட் இஸ் ரேஷனல் ஆர் இல்ல அது ரேஷனல் நம்பர் கிடையாது வேற ஏதாவது கேட்டகரிக்குள்ள வருதான்றதெல்லாம் இருக்குது இன்னும் நீங்க படிக்கிறதுக்கு. ஓகேவா தங்கம்? சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்தது பாப்போம்டா. அது ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் a number line. சோ பாருடா தங்கம், இங்க 0க்கு 1க்கு நடுவுல பாரு 1 2 3 4. 0க்கு 1க்கு நடுவுல இப்ப எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 4 பார்ட்ஸ் இருக்கு. அதுல எந்த இடத்துல டாட் மார்க் பண்ணிருக்காங்க பாரு, ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன்ல. அப்ப 3 out of 4 எத்தனை பார்ட்ஸ் ஒன்னு கம்ப்ளீட் ஆகுது இல்லனாலும் 1 2 3 3 பார்ட்ஸ் கம்ப்ளீட்டட். அப்ப 3 out of 4. இப்ப இந்த 3 out of 4 அப்படின்றது ரேஷனல் நம்பர். நம்பர் லைன்ல நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்ன்றாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து 4/7 ஒரு நம்பர் கொடுக்குறேன். 4/7 நம்பர் கொடுத்தா நீ என்ன பண்ணணும்? 0க்கு 1க்கு நடுவுல how many parts should be there? There should be 7 parts. அப்ப 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? 4/7 அப்படின்றப்ப நீ என்ன பண்ணுங்க? 1 2 3 4 fourth லைன். இதெல்லாம் நம்ம 4/7 னு சொல்லுவோம். இது 0 1. கண்டிப்பா இந்த நம்பர்ஸ் எழுதிருக்கணும் தங்க, அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி ரெண்டு சைடு இந்த எக்ஸ்டென்ஷன் மார்க்கணும். சோ ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் நம்பர் லைன் அப்படின்றப்ப உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ண தெரியுமா? டினாமினேட்டர் என்னன்றத பாருங்க. என்ன தங்கம்? டினாமினேட்டர் என்னன்றத பாரு. டினாமினேட்டர் இஸ் நத்திங் பட் அந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல எவ்வளவு பார்ட்ஸா நீங்க டிவைட் பண்ண போறீங்கன்றத டினாமினேட்டர். ஓகேவா? அண்ட் எந்த இடத்துல பாயிண்ட் மார்க் பண்றீங்களோ அது உங்களுடைய நியூமரேட்டர். சிம்பிள். ஓகே, சோ இதுதான் நான் சொல்லிருப்பேன். ரெண்டு விதம்டா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றது. ரெண்டு என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து நியூமரேட்டர் இஸ் லெஸ் than the denominator, இன்னொரு நியூமரேட்டர் இஸ் greater than the denominator. இது எப்படி சொல்லலாம்னா, ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் ஒண்ணு. ஓகேவா தங்கம்? ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் அண்ட் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். சோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது 4/7 3/5 பாரு, இது எல்லாத்துலயுமே நியூமரேட்டர் will be less than the denominator. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்றப்ப இப்ப 12/5 17/6 இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ தங்கம். சோ இதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் மேம்? இப்போ 4/7 எனக்கு புரிஞ்சிருச்சு. 0க்கு 1க்கு நடுவுல நான் என்ன பண்ணுவேன்? 7 டிவிஷன் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். அதுல 4th மார்க் பண்ணுவேன். சோ 4/7. அதுவும் எல்லாமே 0 1 1குள்ளேயே நடக்குமா அப்படின்னா, ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸா இருந்துச்சுன்னா, if it is a proper fractions, உங்களோட வேல்யூ எல்லாமே it lies between 0 and 1. Don't forget, it is very important. Your proper fractions value always lies between 0 and 1. அதை ஞாபகம் வச்சுக்கோ மேம். அப்ப இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் மத்த 0க்கு 1க்கு மட்டுமா நம்பர் லைன்ல வேலை இருக்குது? இல்லையே, நிறைய நம்பர்ஸ் இருக்குல்ல. 1க்கு 2க்கு நடுவுல மார்க் பண்ணலாம், 3க்கு 4க்கு நடுவுல மார்க் பண்ணலாம். there are infinite numbers. அப்போ இதுக்கு நடுவுல எல்லாம் நம்பர்ஸ் லையே ஆகாதுன்னா there comes an improper fractions. Numerator is greater than the denominator என்ற கான்செப்ட். சோ இப்போ இதுல பாருடா, 12/5 அப்படின்றது ஒரு மிக்சட் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணு. 12/5 அப்படின்னா என்னது? எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகும். 12 5ல எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ். 5 2s are 10. கரெக்ட்டா? what is the remainder? 2. so 2 2/5. கரெக்ட்டா? 2 அப்படின்றது அந்த ஹோல் கோஷன்ட் எத்தனை டைம்ஸ் போகுதுன்றது. இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற 2 வந்து என்னதுடா? ரிமைண்டர். அதாவது 12 - 10 வந்து 2. so 2 out of என்ன நம்பர் சூஸ் பண்ணிருக்கீங்க? 5ன்றது. so 2 2/5. அதே மாதிரி 17/6 கன்வெர்ட் பண்ணி எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகும். because 6 2s are 12. இப்ப 17 - 12 எவ்வளவு? 5. so remainder is 5. 5/6. மேம் எனக்கு இது புரியல அப்படின்றவங்க இப்படி பண்ணிக்கோங்க டிவிஷன். 5 2s are 10. ரிமைண்டர் என்ன? 2. so உங்களோட ஃபிராக்ஷன் என்ன? 2 2/5. 2ன்றது ஹோல், இந்த கோஷன்ட் வந்து ஹோல் இதுல இருக்கணும். ஓகேவா? அடுத்தது இந்த ரிமைண்டர் தான் உங்களுக்கு என்னது? இந்த ஃபிராக்ஷன் 2/5. அதே மாதிரி பாரு 17/6 அப்படின்னா 6 2s are 12. ரிமைண்டர் 5. so இங்க ஹோல் எது உங்களுக்கு? 2ன்றது ஹோல். ஓகே, இது ஹோல். ரிமைனிங் என்னது? 5/6. 5/6 ரிமைண்டர் out of 5 out of 6 divisions. so இது இங்க எழுதுறேன். இப்ப பாரு, இது 2 2/5 இருக்கு, இது 2 5/6 இருக்கு. இங்க 2 ஹோலா இருக்காடா? அப்ப நீ இந்த ஃபிராக்ஷனை எங்க மார்க் பண்ண போறனா? in between 2 and 3. எங்க மார்க் பண்ண போற? in between 2 and 3. 2 2/5ன்ற ஃபிராக்ஷன் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு. இத நம்ம மார்க் பண்ணனும்னா இங்க 2 ஹோல் என்னடா தங்கம்? 2 ஹோல் இருக்கு. அப்ப 2க்கும் 3க்கும் நடுவுல நான் மார்க் பண்ண போறேன். 2 ஹோல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப 2க்கும் 3க்கும் நடுவுல எத்தனை டிவிஷன்ஸ் மார்க் பண்ணனும்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டினாமினேட்டர் 5. அப்ப 5 டிவிஷன்ஸ். so 1 2 3 4 and this is 5. கரெக்ட்டா? so 5 parts வந்துருச்சு. இதுல எத்தனாவது பார்ட்? செகண்ட் பார்ட். அப்ப 1 2 இந்த பார்ட் தான் என்னது நமக்கு?
2 by 5. வெறும் 2 by 5 கிடையாது. 2 by 5. சரியாடா? ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் வேல்யூ எல்லாமே 0 and 1 குள்ளே லை ஆகும். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் வரப்ப அது தாண்டி போகும். 1 தாண்டி போகும். சோ இங்க 2 whole and remaining 2 by 5 என்ற fraction இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகேவா தங்கம்? சோ புது நம்பர் ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணலாமா? இங்க பாருங்க 3 by 5 இருக்கு. என்னமா 3 by 5ன்றது. பாரு இது 18 by 5ன்ற ஒரு improper fractions. Here the numerator is greater than the denominator. சோ இந்த மாதிரி நம்பரோட வேல்யூல எங்க இருக்கும்? 1 தாண்டி லை ஆகும். ஓகேவா? 0 and 1 குள்ள வராது, அதை தாண்டி போகும். சோ 3 by 5 னு மிக்ஸட் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் it is 3 whole. அப்ப 3 wholeனா பாரு 0 to 1 1 whole, அடுத்தது 2 wholes, அடுத்தது 3 whole. மூணு முழு எண்கள் முடிஞ்சிருச்சு. சோ இப்ப 3 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் என்னது? இந்த 3 by 5ன்ற fraction. ரிமைனிங் என்ன இருக்கு? 3 by 5ன்ற இந்த fraction. சோ அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல நான் 5 பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணனும். சோ 1 2 3 4 5. ஓகேவா? இதுல எந்த நம்பரை மார்க் பண்ணனும்? 3 தேர்ட். ஓகேவா? சோ அப்ப 1 2 3 தேர்ட் பார்ட். இதுதான் என்னது? 3 by 5ன்ற ரெப்ரசன்டேஷன். சோ ரேஷனல் நம்பர் ஆன நம்பர் லைன் புரியுதாடா? சோ இதே மாதிரி தான் நெகட்டிவ் சைடும் -4 4 by 7 இருக்கு. சோ -4க்கும் -5க்கும் நடுவுல லை ஆகணும். 7 பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. அதுல 4th பார்ட்ட செலக்ட் பண்ணனும். 1 2 3 4 4th பார்ட்ட செலக்ட் பண்றோம். புரியுதா தங்கம்? சோ இவ்வளவுதான் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன நம்பர் லைன். வெரி ஈஸி. ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோ. ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ்னா numerator is less than the denominator, lies between 0 and 1 always. அதே மாதிரி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் அப்ப numerator is greater than the denominator, 1 தாண்டி வேல்யூ எங்க வேணாலும் லை ஆகும். ஓகேவாமா? சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த டாபிக்ல இருந்து அப்புறம் பார்க்கலாம்டா. டெசிமல் ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நீங்க சில நம்பர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவாமா? சோ பாப்பு பாருடா. நம்ம ப்ரீவியஸா வந்து ரேஷனல் நம்பர்னா என்ன and representation of a rational number பார்த்திருக்கோம். So rational number அப்படின்னா என்னது? When is the need for rational number arised அப்படின்னா numbers in between numbers அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரப்போ we'll go for rational numbers. ஓகேவா? So numbers between numbersனா எப்படி? இப்ப 0 and 1 இருக்கு அப்படின்னா if you are going to divide it into 10 divisions, அப்ப இங்க வந்து நமக்கு ஒரு 10 numbers in between this கிடைக்கும். கரெக்ட்டா? If you are going to divide it into 100 divisions அப்படின்னா there will be 100 numbers in between these two numbers. So இது மாதிரி ஒரு ரெண்டு நம்பருக்கு நடுவுல உங்களுக்கு there will be infinite numbers. ஓகேவா? infiniteனா அது ஒரு கவுண்டர் இல்லடா, this is uncountable. எக்கச்சக்கமான நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? So இதுதான் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். Rational numbers can be represented in the form a by b where b is not equal to 0. You can't divide the numerator by 0. So அப்ப b is not equal to 0 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்திருக்கோம். So இப்ப இதுல decimal form எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா just you are doing the operation that is mentioned here. a by b. அப்ப a is divided by b அப்படின்றது அர்த்தம். கரெக்ட்டா இல்லையா? நம்ம previous ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். 8 divided by 5. So அப்ப என்ன பண்ணுவோம்? 8 by 5 அப்படின்னு இதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ இந்த ஆபரேஷன் நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? 8 divided by 5 அப்படின்னா இப்படி நம்ம டிவிஷன் ஆபரேஷன் செய்வோம். சோ 5 1 is 5, ரிமைண்டர் 3. சோ இதோட பஸ் ஸ்டாப் பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம்? we'll put a decimal here and add 0 to this number. சோ ஒரு டெசிமல் வச்சு 0 ஆட் பண்ணுவோம். 5 6 are 30. now 30 ரிமைண்டர் என்னது? 0. அப்ப இதனுடைய டெசிமல் வேல்யூ ஆன்சர் என்ன? 1.6. So 8 by 5ன்ற ரேஷனல் நம்பரோட டெசிமல் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1.6. So you're dividing the numerator by the denominator in order to get the decimal form of the given rational number. சரியாமா? So இதுதான் வந்து நம்ம ரேஷனல் நம்பர்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி there will be infinite numbers ன்னு சொல்லிருப்பேன்ல, அதே மாதிரி இதுக்கு இன்னும் கான்செப்ட்ஸ் பார்த்துப்போம். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். fractions சொல்றப்ப நம்ம இப்படி நேம் பண்ணுவோம். சோ ரேஷனல் நம்பர்ல அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா if numerator less than denominator and numerator is greater than the denominator. Numerator less than denominator na your decimal values or your rational number lies between 0 and 1. அதே numerator is greater than the denominator அப்படின்னா 1 தாண்டி வந்து values உங்களுக்கு லை ஆகும். புரியுதாடா? சோ அதே மாதிரி நெகட்டிவ் சைடுலயும் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்லயும் அதை நம்ம போக போக பார்ப்போம். சோ இதே தான் நெகட்டிவ் சைடுல எப்படின்ற பேட்டர்னும் இருக்கும். பட் இது புரிஞ்சுக்கோங்க, இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே 0 and 1க்கு நடுவுல தான் லை ஆகும். ஓகேவா? இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே 1 தாண்டி எந்த காம்பினேஷன்ல வேணாலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 23 by 5 இருக்கு அப்படின்னா இதனுடைய மிக்ஸட் ஃபிராக்ஷன் ஃபார்ம் என்னது? 5 4s are 20, ரிமைண்டர் 3. so 4 3 by 5. கரெக்ட்டா இல்லையா? so 4 3 by 5 அப்படின்னா நீங்க எந்த இதுக்கு நடுவுல மார்க் பண்ணணும்? 4 and 5க்கு நடுவுல இந்த ஃபிராக்ஷனல் தான் மார்க் பண்ணணும். because 4 whole is there, 4 completed parts is there. அப்ப 4 வரைக்கும் முடிச்சிட்டு 4க்கும் 5க்கும் நடுவுல என்ன பண்ணுவீங்க?
இந்த 3/5 மார்க் பண்ணுவீங்க. என்ன பண்ணணும்? 1 2 3 4 5. So 5 parts split பண்ணிட்டு third part you will mark as 4 3/5 because 4 completed parts and 3/5 அப்படின்றது. இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன்ல பார்த்திருப்பீங்க. So இப்ப decimal value அப்படின்றது என்னதுடா? You just divide the numerator by the denominator so that you get the decimal form of the given rational number. சரியாடா? இதே வந்து நம்ம ரெண்டு விதமா படிச்சிருப்போம். Terminating and non-terminating. Terminating அப்படின்றது ப்ராப்ளமே இல்ல. But non-terminating அப்படின்றதுல you will have two types again. Non-terminating அப்படின்னா என்னடா? You will have two types, recurring and non-recurring. Recurring in the sense repeating pattern. Non-recurring அப்படின்னா non-repeating pattern. So பாருங்க, இப்போ ஒரு நம்பரை வந்து நம்ம 3 ஆல டிவைட் பண்ற அப்படின்னா you will put a decimal and add 0 to this number. So 3 3s are 9. Again remainder 1. இங்க decimal இருக்கிறதுனால 0 ஆட் பண்ணலாம். 3 3s are 9. Remainder 1. இந்த ப்ரொசீஜர் அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே போகும். அப்ப ஆன்சர் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 0.3333 and it goes on. 33ன்றதே ரிப்பீட் ஆயிட்டே போகும். அப்ப 3 அப்படின்ற நம்பர் ரிப்பீட் ஆயிட்டேன்றப்ப ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது, ரெபெட்டிஷன் இருக்குது இந்த இடத்துல. So it will be known as recurring non-terminating. புரியுதாடா? non-terminating தான், அதாவது டெசிமல் வேல்யூ போயிட்டே இருக்கும். It has no end. But it is என்னது? recurring. ஓகேவா? இது non-recurring அப்படின்னா என்னது? 1.414623 15 இப்படி எல்லாம் பேட்டர்ன் இல்லாம ரேண்டமா வந்து உங்களுக்கு டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுது, போயிட்டே இருக்குது. ரிப்பீட்ன்ற வார்த்தையே கிடையாது இந்த இடத்துல. ரேண்டமா வந்து இந்த நான் டெர்மினேட்டிங்கா இந்த டெசிமல் போயிட்டே இருக்குதுன்றப்ப that will be non-terminating and non-recurring. So இந்த non-terminating non-recurring உங்களுக்கு இப்ப நம்ம போர்ஷன்ல கிடையாது, ரேஷனல் நம்பர் போர்ஷன்ல இது கிடையாது. only non-terminating recurring வந்து போர்ஷன்ல இருக்கு. ரேஷனல் நம்பர்ஸ்ன்றத நம்ம இப்ப படிக்கிறது. கரெக்டாடா? So terminating அப்படின்னா definitely you can conclude as rational number. rational numberோட decimal value எப்படி இருக்கும்? terminating-ஆ இருக்கும். Suppose if it is non-terminating, you should also take it into consideration whether it is recurring or non-recurring. அது recurring-ஆ இருக்கும். rational number-ஆ இருந்தா என்னடா? non-terminating-ஆ இருந்தா அதுல அது recurring pattern, repeating pattern-ஆ இருக்கும். இப்போ 1.12121212 அப்படின்னா இந்த 121212ன்ற நம்பர் என்ன ஆகுது? ரிப்பீட் ஆயிட்டே போகுது. So it has a pattern. கரெக்டா? அப்ப இது என்னது? non-terminating, போயிட்டே இருக்குது. But it has a pattern, so recurring. non-terminating recurring decimal. So இது நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறப்ப உங்களுக்கு புரியும்டா. ஓகேவா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதுல terminating decimals எப்படி கிடைக்குது, non-terminating ஆன recurring decimals எப்படி கிடைக்குது அதுல அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவாடா? So decimal representation of a rational number புரிஞ்சுதா? அவ்வளவுதான்டா. So next topic பார்க்கலாம். இது பாத்துக்கோங்க, இது படிங்க. A rational number can be nicely represented in a decimal form rather than the usual fractional form. என்ன எப்படி? Given a rational number in the form a by b, just divide the numerator a by the denominator b, so that we can see it is expressed as a terminating or non-terminating recurring decimal. இதெல்லாம் 1 marks important. அதனால எப்பவுமே book definitions-லாம் படிச்சு பாருங்க. ஓகேவாமா? So next பாருங்க, கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம செப்பரேட்டா பார்ப்போம். ஓகேவா? சோ பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்க terminating. இது எப்படி இருக்கு? terminating. இதுவும் again என்ன? terminating. terminating which means இங்க ஸ்டாப் ஆயிடுது வேல்யூ. இதுவும் terminating-ஆ இருக்கு. பட் இந்த இடத்துல பாருங்க, it is non-terminating. dot 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 ன்னு. பட் என்ன ஆகுது? பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. கரெக்டா இல்லையா? So it is non-terminating recurring. ஓகேவா? It is done by actual division ன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப மத்த சம் எப்படி பண்ணிருக்காங்கன்றதுல நம்ம எக்ஸாம்பிள்ல தனியா பார்க்கலாம். சோ இதுல பாருங்க, சப்போஸ் மேம் இப்ப ரெக்கரிங் வந்தா ஓகே, இதே ரிப்பீட் ஆகாம நம்பர்ஸ் பாருங்க, இந்த பை வேல்யூ பாருங்க 3.1415926535. இதுல ஏதாவது நம்பர்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கா? பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதா? நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதானா நீங்க சொல்லுவீங்க, மேம் இங்கே 8 வருது, இங்கே 8 வருது இல்ல, அப்படி கிடையாது. பேட்டர்ன் மாதிரி ரிப்பீட் ஆகும். இப்ப பாருங்க, 3 அப்படின்ற ஒரு சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு. இந்த சிங்கிள் டிஜிட் அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே வருது. கரெக்டா இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆகுதான்னு பாருங்க. இல்ல. 1 4 வந்திருக்கு, அடுத்து 1 again 5 வந்திருக்கு, then 9 2 6 5 சம்பந்தமே இல்லாம வந்துட்டு இருக்கு. சோ இதுவும் நான் டெர்மினேட்டிங் தான். ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? நான் ரெக்கரிங். சோ இதனுடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னா, ரேஷனல் நம்பர் சொல்றீங்களா இங்க ப்ரீவியஸ் இது என்ன சொல்லுவீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர் அப்படிவீங்க. ரேஷனல் நம்பருக்கு ஆப்போசிட் என்னடா? இர்ரேஷனல் நம்பர். அதான் பாருங்க, they are not rational numbers and you study them in the higher classes ன்ட்டாங்க. சோ நம்ம அத பத்தி அப்புறம் படிச்சுக்கலாம். நம்ம இப்ப படிக்கிறது வந்து ரேஷனல் நம்பர்ஸ் பத்தி மட்டும் தான். சோ we'll see to that. ஓகேவாமா? சோ நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்கா இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்தா you will study them in the later classes. சோ இது வந்து நம்ம இப்ப பாக்குறது வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். ஓகேவா? அண்ட் டெர்மினேட்டிங் அண்ட்
terminating. இந்த type rational numbers மட்டும் தான் இப்ப நம்ம படிக்கிறோம். ஓகேவா தங்கம்? So again try these கொடுத்திருக்காங்க. Try these நம்ம பார்ப்போம். ஓகேவா? Next பாருங்க positive and negative rational numbers. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். Introduction video பார்த்திருப்போம்ல, ஒரு integer line வரையறீங்க, 0 number line வரையறீங்க, 0 1 2 3. இதுலயே நீங்க படிச்சிருப்பீங்க. To the right side இருக்கிறது எல்லாமே என்னது positive, to the left side இருக்கிறது எல்லாமே என்னது negative. இப்படி படிச்சிருப்பீங்க. So இப்ப ரேஷனல் நம்பர் வரப்போ அதேதானா அப்படின்னா ஓகே, நீங்க நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் லெஃப்ட் சைட்ல மார்க் பண்ணுவீங்க, பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் ரைட் சைட்ல மார்க் பண்ணுவீங்க. தட் இஸ் ரைட். ஆனா இன்னொன்னு என்னன்னா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்ன்றப்ப வெறும் சிம்பிள் வச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இப்ப பாருங்க 3/4 பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்னு சொல்லிடுவீங்க. -11/6 எப்படி மேம் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்? இங்க -11 இருக்கு, இங்க -6 இருக்கு, அப்ப ரெண்டுமே மைனஸ் தானேன்னா -11/-6 இருக்கு. என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடாதா? 25/5 இருக்கப்ப ரெண்டுமே சேம் டிவைசர்ல போகும்னா 5 1s are 5, 5 5s are 25 சொல்லி 5/1 சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. கரெக்டா இல்லையா? சோ இப்ப இங்க அதே மாதிரி -11/-6 அப்படின்னு இருக்கிறப்ப மேலேயும் மைனஸ் கீழேயும் மைனஸ் அப்படின்றப்ப the minus and minus gets cancelled, so it will become +11/6. அதாவது 11/6. அப்ப this will become a positive rational number. புரியுதாடா? So 3/4 5/7 இப்படி எல்லாம் இருந்தா it was the positive rational number ன்னு பார்த்த உடனே டிட்டர்மைன் பண்ணிடுவீங்க. இங்க பாருங்க இது எல்லாமே பாசிட்டிவ். அதே -11/-6 இருக்கிறப்ப மேல இருக்கிற நம்பருக்கும் மைனஸ் இருக்கு, கீழே இருக்கிற நம்பரும் மைனஸ் இருக்கு. சோ நெகட்டிவ்னு சொல்லிடக்கூடாது. Since both numerator and denominator has minus sign, இது கேன்சல் பண்றப்ப it will become a positive rational number. அது புரிஞ்சுக்கணும். அப்ப நெகட்டிவ்னா எதை மேம் சொல்லுவீங்க அப்படின்னா either one of them, அதாவது either numerator should have a minus sign or denominator should have a minus sign. ஓகேவா? இந்த fraction வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா இப்ப பாருங்க -3/4 இருக்குன்னா மேல மைனஸ் இருக்கு, கீழே பிளஸ் இருக்கு. சோ டோட்டலா என்னது உங்களுக்கு இங்க மைனஸ் தான். 11/-6 அப்படின்றப்ப this minus will shift to the numerator. அது என்னன்றது பாப்பீங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ மைனஸ் வந்து நீங்க ஒரே மைனஸ் இருக்குதுன்றப்ப you will consider it as negative rational number. ஓகேவா தங்கம்? சோ ஒரு ஃபிராக்ஷன்ல ஒரு இடத்துல மட்டும் நியூமரேட்டர் இருக்கும், இல்ல டினாமினேட்டர் இருக்கும். either numerator or denominator has negative sign in it. நீங்க என்ன சொல்லலாம்? you can call them as negative rational numbers. புரியுதாடா? So like integerல வந்து நீங்க எப்படி 0 வந்து பாசிட்டிவ் கேட்டகரியிலயும் சேர்த்த மாட்டீங்க, நெகட்டிவ்லயும் சேர்த்த மாட்டீங்க. It is neither positive nor negative. ஓகேவா? பிகாஸ் இங்க 1க்கு இங்க -1 இருக்கும், 2க்கு இங்க -2 இருக்கும், 3க்கு இங்க நெகட்டிவ், எல்லாத்துக்கும் ஒரு நெகட்டிவ் காப்பி இங்க இருக்கும். ஓகேவா? பட் 0 doesn't have a negative copy. அப்ப 0 is neither positive nor negative சொல்லி எந்த கேட்டகரிக்குள்ள எடுத்துக்க மாட்டீங்க. So 0 is neither positive rational number or negative rational number. ஓகேவா? So rational number னு சொல்லலாம் 0வை. ஆனா it is neither positive nor negative. ஓகேவா? 0 integer னு சொல்றீங்களா? அப்ப 0 is also a rational number. எப்படி 0 is rational number? 0/1 ன்னு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். 0/1 is nothing but 0 தான். கரெக்டா இல்லையா? any number divided by 1 will be the same number. அப்ப இங்க 0 divided by 1 ன்றப்ப 0 தான். அப்ப 0 is a rational number. ஏன்னா a/b ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். ஓகேவாமா? சோ பாருங்க -11/6 நாலோ இல்ல 11/-6 நாலோ it is -11, which means என்ன மைனஸ் மைனஸ் தான் திருப்பி சொல்றீங்கன்னா இங்க நியூமரேட்டர்ல -11/6 இருந்தாலும் சரி, இல்ல டினாமினேட்டர்ல மட்டும் 11/-6 இருந்தாலும் சரி, என்ன நீங்க எழுதணும் ஜெனரலா -11/6ன்ற ஒரு நம்பர், மைனஸ் ஆஃப் திஸ் நம்பர். ஓகேவா? சோ அப்பதான் இது ஒரு நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்னு சொல்லுவீங்க. ஓகேவாமா? சோ ரெப்ரசன்ட் பண்ற விதத்தை கரெக்டா ரெப்ரசன்ட் பண்ணணும். So the definition of கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. Rational numbers may be classified as positive and negative if both the numerator and denominator of the fraction representing a rational number of the same sign. அதாவது both the numerator and denominator have the same sign. இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ்னா it is positive. இங்கேயும் மைனஸ்னாலும் it is positive. புரியுதாடா? Both the denominator and the numerator of the fraction are of the same sign. அப்படின்னா it is positive. இதே வந்து if either the numerator or the denominator of the fraction is negative. eitherனா என்னது? ஏதாவது ஒண்ணு, any one. numerator இல்லனா denominatorக்கு மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா it is negative rational number. புரியுதாடா என்னன்ட்டு? So next பார்க்கலாமா? அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க. equivalent rational numbers. fraction படிச்சிருந்தீங்கன்னா equivalent rational numbers படிக்கிறதுல இன்னும் ஈஸிடா. fractionsல படிப்பீங்கல்ல, இப்ப equivalent fraction எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப 2/3 ன்னு ஒரு fraction இருக்கு. இதனோட equivalent fractions கண்டுபிடிக்க சொல்றேன்னா you will choose a multiplier. 2 அப்படின்ற multiplier choose பண்றேன்னா you will multiply this number with both numerator and denominator in order to find this equivalent fraction. அப்ப 2 2s are என்ன? 4. அதே மாதிரி 3 2s are என்ன? 6.
இப்ப 4/6ன்றது என்னது 2/3 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். இதே மல்டிப்ளையர் 3 சூஸ் பண்றீங்க அப்படின்னா என்னது இதுக்கு இதுக்கு மல்டிப்ளையர் 3 சூஸ் பண்றீங்கன்னா 2/3க்கு 2 into 3 is 6, 3 into 3 is 9. அப்ப 2/3 ஓட இன்னொரு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னது 6/9. புரியுதாடா? அப்ப 2/3 ஈக்குவல்ஸ் என்ன எழுதலாம் 4/6 ஒன்னு 6/9 ஒன்னு. again 2/3க்கு 4ன்ற மல்டிப்ளையர் சூஸ் பண்ணி பாருங்க. 2 4s are 8, 3 4s are 12. கரெக்டாமா? சோ 8/12ன்றது இதனுடைய ஒரு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். சோ ஒரு ஃபிராக்ஷன் எடுத்துட்டு அதுக்கு நீங்க மல்டிபிள் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் எழுதலாம் by changing the multipliers here. By changing the multipliers here. So அதே மாதிரி இப்ப ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நீங்க பண்ண போறீங்க. இப்ப -2/3 அப்படின்றதுக்கு ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? If I am going to choose a multiplier 3, I am going to choose a multiplier 3. 3ன்ற மல்டிப்ளையர் சூஸ் பண்றப்ப இதனோட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்ன கிடைக்கும் எனக்கு? -2 into 3 is -6 by 3 into 3 is 9. ஓகேவா? So -6/9 is equivalent. கரெக்டா இல்லையா? அடுத்தது பாரு, இதுக்கே இன்னொரு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணலாம்? into 4ன்ற மல்டிப்ளையர் சூஸ் பண்றேன். அப்ப என்னது -2/3ன்றதோட 4 நியூமரேட்டர்லயே மல்டிப்ளை பண்ணும், டினாமினேட்டர்லயே மல்டிப்ளை பண்ணும். -2 into 4 is -8 by 3 into 4 is 12. So -8/12 இன்னொரு equivalent fraction, another equivalent fraction or another equivalent rational number. So paranga, we know how to write equivalent fractions when a fraction is given. Since a rational number can be represented by a fraction, we can think of equivalent rational numbers also. Correct இல்லையா? fractionsக்கு நீங்க எப்படி equivalent கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு rational numberக்கு equivalent rational numbers கண்டுபிடிக்கலாம், because rational number can be represented by a fraction. புரியுதாமா? Suppose a rational number is in fractional form, multiply its numerator and denominator by the same non-zero integer. You should not multiply it with 0. 0 மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஈக்குவலன்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்? 2/3 0 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஆன்சர் 0. Any number multiplied with 0 will become 0. கரெக்டாடா? So equivalent fraction இருக்காது. So you start with non-zero integer. Non-zero integer. Okay வாமா? So by the same non-zero integer. இப்ப 3/6 அப்படின்ற ஒரு rational number எடுக்கிறோம்னா this rational number should be multiplied with the same non-zero integer within the numerator and denominator. இப்போ 4ன்ற மல்டிப்ளையர் எடுக்கிறீங்கன்னா நியூமரேட்டரி 4 ஆல தான் மல்டிப்ளை பண்ணும், டினாமினேட்டரி 4 ஆல தான் மல்டிப்ளை பண்ணும். So what is the equivalent fraction that is obtained? 3 4s are 12, 6 4s are 24. So 12/24 is the equivalent rational number that is obtained. புரியுதாடா? So you will multiply both the numerator and the denominator by the same non-zero integer to obtain a rational number which is equivalent to it. Okay வாமா? So try these இதெல்லாமே செப்பரேட்டா நம்ம பாப்போம்டா. ஓகேவா? அந்த எக்ஸாம்பிள்ஸும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ரேஷனல் நம்பர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சோ என்ன மேம் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்னது? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தானே. என்ன பார்த்திருக்கிறோம்? a/bன்ற ஃபார்ம்ல இருக்கணும், அதுல b is not equal to 0ன்னு இருக்கணும். இதுதானே பார்த்திருக்கோம் அப்படின்னா கரெக்ட் தான் நம்ம பார்த்தது. பட் இன்னும் டீடைல்டா பாருங்க. The denominators of these rational numbers are all positive integers, which means உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் 4/-13 இருக்குன்னா a/b ஃபார்ம்ல இருக்குது, b வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0, அதனால இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லிடலாமானா இன்னும் ஒரு ஸ்டெப் நீங்க பண்ணணும். இந்த மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? this minus should be shifted to the numerator. Either this numerator or denominator will have a negative sign to say it is a negative rational number. If it is a negative rational number, then either numerator will have a negative sign or denominator will have a negative sign. But அந்த சைன் வந்து ஃபைனலா நீங்க எடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும்ன்றப்ப எங்க இருக்கணும்னா it should be in the numerator. புரியுதாடா? அதனுடைய பிளேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க, யூனிஃபார்மா இருக்கணும்ன்ற மாதிரி. ஓகேவாடா? இப்போ நீங்க வீட்ல ஒரு பொருளை எடுத்து விளையாடுறீங்க, விளையாண்ட உடனே அங்கேயே விட்டு அது நல்லா இருக்காதுல, திருப்பி கொண்டு போய் அந்த ஷெல்ஃப்ல எடுத்து வைப்பீங்கல்ல. சோ அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. இத 4/-13 இருக்குன்னா இந்த மைனஸ் இந்த இடத்துல இருந்தா அழகா இருக்காது. சோ நியூமரேட்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா ஒரு யூனிஃபார்மிட்டி மாதிரி. ஓகேவா? சோ இததான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதனால இதனுடைய வேல்யூ மாற போறது இல்ல, இது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ல இருந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் ஆக போறது இல்ல. So nothing is going to be done. Just you are shifting it to the numerator just to make it as a standard form. Standard formல மாத்துறதுக்காக நீங்க வந்து அது மைனஸா மேல எழுதுறீங்க. ஓகேவாமா? So denominator should be positive always. Standard formல எப்படிடா? denominators எப்போதுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். So you are shifting the negative sign to the numerator. ஓகேவாமா? So அடுத்தது பாருங்க, நீங்க எடுக்கக்கூடிய எல்லா ரேஷனல் நம்பர்ஸும் எப்படி இருக்கும்னா co-prime இருக்கணும். The numerator and denominator should be co-prime.
What do you mean by co-prime? Those two numbers that you are considering in the A by B la, in the A, B integer select பண்றீங்க பாத்தீங்களா? This A and B should have only one as their common factor. Only one as their common factor. எப்படி சொல்றேன்னா 2 by 3 இருக்குதுன்னு வச்சுக்கோடா. இப்ப 2 ஓட factors என்னன்னு பாத்தீங்கன்னா 1 and 2. 3 ஓட factors என்னன்னு பாத்தீங்கன்னா 1 and 3. So what are the common factors ன்னு பாத்தீங்கன்னா only 1 is the common factor for both of them. அப்ப மேம் 17 by 34 ன்னு இருக்குன்னா அப்ப இது வந்து ரேஷனல் நம்பர் இல்லையானா இது ரேஷனல் நம்பர் தான், but it is not the standard form of this rational number. But it is not the standard form. So exactly இது ஒரு ரேஷனல் நம்பரா நீங்க ரெப்ரசென்ட் பண்ணனும்னா you have to simplify this. இப்ப பாரு 17 ones are 17, 17 twos are 34. 17 டேபிள்ல இது சிம்பிளிஃபை ஆகுதா? So 1 by 2 அப்படின்னு சொல்லி இப்ப இது சிம்பிளிஃபை ஆயிடுது. ஓகேவா? இது இதனுடைய ஒரு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் தான். 1 by 2ன்றது இதனுடைய ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் தான். இப்போ 1 by 2க்கு பாரு கோப்ரைம் தானே. 1 ஓட ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 1 தான். 2 ஓட ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 1 and 2. So common factor பாத்தீங்கன்னா 1 is the common factor for the numerator and denominator. So நீங்க எந்த ரேஷனல் நம்பர் எடுத்தீங்கனாலும் only one should be the common factor. So நான் என்ன சொல்லியிருக்கிறேன்டா நெகட்டிவ் சைன் டினாமினேட்டர்ல இருக்க கூடாது, டினாமினேட்டர் வந்து பாசிட்டிவா இருக்கணும். So நெகட்டிவ் சைன் எங்க இருக்கணும்? நியூமரேட்டர்ல தான் இருக்கணும்ன்றது இன்னொரு பாயிண்ட். ஓகேவா? டினாமினேட்டர் பாசிட்டிவா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அதுக்காக இந்த மைனஸ் இல்லாம எழுதிட முடியுமா? -4/13 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி 4/-13 இருக்குன்னா ஓகே டினாமினேட்டர் வந்து பாசிட்டிவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மைனஸ் நீங்களா கேன்சல் பண்ண முடியுமா? 4/13 எழுதிட்டு வேல்யூ மாறிடாது? கண்டிப்பா மாறும். So அப்ப minus should be in the numeratorன்றது இன்னொரு பாயிண்ட். பாருங்க இங்க இருக்கா? The denominators of these rational numbers are all positive integers. The negative sign occurs only in the numerator. So இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த பாயிண்ட் நீங்க டக்குன்னு சொல்லிடலாம். If the denominator should be positive, the negative sign will occur only in the numerator. So இது வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் நமக்கு ஓகே ஆயிடுது. கரெக்டாடா? அடுத்தது பாருங்க 1 is the only common factor between the numerator and the denominator. இப்போ பாருங்க 4/13 இங்க -4/13 இருக்கு. So 4 ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1, 2 and 4. These are the factors of 4. 13 அப்படின்னு இருக்குன்னா 13 ஓட ஃபேக்டர்ஸ் எது? 1 and 13. So what are the common factors between 4 and 13 அப்படின்னா 1 only is the common factor. So அப்ப this is in standard form. மைனஸும் பாருங்க நியூமரேட்டர்ல இருக்கு. அப்ப this is a standard form. -4/13ல this A and B should be co-prime. A and B should be co-prime. What is A and B? A by B. The numerator and denominator should have only one as their common factor. அத co-prime அப்படின்ற வார்த்தை இருக்கு. So அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? If you are choosing two numbers, the common factor between those two numbers will be only one. ஓகேவா? Such rational numbers are said to be in standard form. So இங்க பாருங்க rational இதே இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. A rational number is said to be in standard form if its denominator is a positive integer. Both the numerator and denominator have no common factor other than 1. So இங்க மூணு பாயிண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்கிறத இங்க ஒரு லைனா கொடுத்திருக்காங்க. Nothing different. ஓகேவா? So if a rational number is not in a standard form, then it can be simplified. நான் முன்னாடி சொன்னது. இப்ப மேம் 6/9 இங்க இருக்குது. ஓகேவாடா? So 6/9 வந்து அப்ப மேம் இது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாதுனா it is not in a standard form. So to bring it to the standard form, what should you do? You should simplify it. கரெக்ட்டா? காமனா இருக்கக்கூடிய டிவைஸர் வச்சு இது சிம்பிளிஃபை பண்ணனும். 3 டேபிள் வந்து காமனா இருக்கு. அப்ப இது 2 times போகும், இது 3 times போகும். So what is the rational number that it is obtained now? 2/3. இது வந்து இதனுடைய ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் தான். 2/3ன்றது 6/9 ஓட ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர். So வேல்யூ மாறுதுன்னா எதுவும் கிடையாது. நீங்க 6/9 வந்து டிவைட் பண்ணி வர ஆன்சரும் 2/3 டிவைட் பண்ணி வர ஆன்சரும் ஒரே மாதிரி தான் வரும். டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்களா? So the same decimal value will be obtained. ஓகேவா? So அதனால தான் இதுக்கு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்னு நம்ம சொல்றோம். 9 இப்ப 6 வந்து நீங்க 9 ஆல டிவைட் பண்றப்ப 0.0. So 9 6 are 54, remainder 4. அடுத்தது என்னது? இங்க ஆல்ரெடி பாயிண்ட் வச்சிருக்கிறதுனால 0. 9 4s are 36. So remainder 4. இப்படி போயிட்டே இருக்கும். So அடுத்தது பாருங்க இப்ப 4 4 4ன்னு போயிட்டே இருக்குதா? அடுத்தது பாருங்க 3 இங்க 2. So 0.0 3 6 are 18, remainder 2. 6 are 18 இங்க 0. ஓகேவா? So 0.666 ன்னு பாருங்க இந்த 0.6 அப்படின்றது உங்களுக்கு என்னது? மாறல. So this is equivalent rational number. ஓகேவாமா? So அப்ப 6/9 அப்படின்றது நீங்க equivalent rational number 2/3ன்றது find out பண்ணிடுறீங்க. So 2/3 அப்படின்றப்ப என்னதுடா? Standard form of this rational number. ஓகேவா? It is simplified to bring it to the standard form. இப்போ இது ரெண்டுத்துக்கும் common factor ன்னு பார்த்தனா 1 மட்டும் தான் common factor இருக்கும்.
because இதனுடைய factors 1 2, இதனுடைய factors 1 3, அப்ப 1 is the common factor. ஓகேவா? சோ இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இது இருக்குது. ஓகேவா தங்க? சோ எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கு கொண்டு வரலாம்? You can simplify to arrive with the standard form. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவாமா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. The collection of rational numbers is denoted by the letter Q because it is formed by considering all quotients except those involving division by 0. Decimal numbers can be put in the quotient form and hence they are also called rational numbers. So first ஏன் rational numbers என்ற நேம் வந்துச்சுன்றத previous noteல பார்த்திருப்பீங்க, previous introduction videoல. ஏன் rational ratios form அப்படின்றத பார்த்திருப்போம். கரெக்ட்டா இல்லையா? இந்த ratio formல எக்ஸ்பிரஸ் ratio form மோஸ்டா எந்த ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? fractionsல தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 2:3 அப்படின்னா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? 2/3 தான் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. So they are named as rational numbers ன்னு பார்த்திருப்போம். இப்ப அந்த ரேஷனல் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஏன் லெட்டர் Q செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, ரேஷனல் நம்பரை வந்து இப்ப எப்படி நம்ம டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ல பாக்குறோம், whether it is terminating or non terminating decimal. So decimal value பாக்குறோம். அந்த decimal valueன்றது உங்களுக்கு டிவிஷன் ப்ராசஸ்ல எங்க obtain ஆகுது? quotientல தான் obtain ஆகும். கரெக்ட்டா இல்லையாடா? So இப்ப 0.5 ன்னு இந்த ஆன்சர் வந்திருக்கு, இந்த quotient. So 0.5 வந்து terminating இருக்கு. அப்ப it is a rational number அப்படின்றோம். So it is based on the quotient, considering all quotients. So except those involving division by 0 na 0 வால நீங்க எந்த நம்பரையும் டிவைட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? the answer is not defined. அதனால 0 வால நீங்க டிவைட் பண்ண மாட்டீங்க. சோ அதனால தான் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? Q அப்படின்ற லெட்டரை சூஸ் பண்றோம். ஓகேவா? to represent rational numbers we are choosing the letter Q because we are considering the quotients. ஓகேவாடா? decimal numbers can be put in quotient form and hence they are also rational numbers அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவாடா? வெறும் a by b தான் ரேஷனல் நம்பர் ஆமா அப்படின்னா decimal numbers rational numbers தான். ஓகேவா? ஏன்னா decimal numbers can be put in quotient form. ஓகேவா? so they are also rational numbers. நம்ம இப்ப பாக்குற decimal representation previously பார்த்தோம்ல, whether it is terminating or non terminating. so அத வெச்சு நம்ம அது rational numberனு சொல்லுவோம். so they are also rational numbers, not only fractional form. fractional form நீங்க decimal ஆவும் represent பண்ணலாம். so they are also rational numbers அப்படின்றாங்க. examples can be seen in separate video da. so நம்ம அத இப்ப பார்க்க வேண்டாம், and try this also நம்ம அதோட பார்த்துருவோம். ஓகேவாமா? so comparison வந்து செப்பரேட்டா பார்த்துருவோம். because comparison வந்து உங்களுக்கு வெறும் இப்படி வந்து தியரிட்டிக்கலா சொன்னா வந்து பத்தாதுடா, with examples நம்ம அத படிக்கிறப்ப better understanding கிடைக்கும். similarly finding rational numbers between rational numbers இதுவும் வந்து with examples நம்ம பார்த்துருவோம். ஒரே இதா ஓகேவா? ஒரே டாபிக்கா பார்த்துடலாம். so till this உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சான்னு மட்டும் பாருங்க. standard form, decimal representation, equivalent rational numbers. so இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் இதெல்லாம் என்னன்றது இன்ட்ரோடக்ஷன். இந்த லைன்ஸ் எல்லாம் படிங்கடா, புக்ல இருக்கிறது 1 மார்க்ல they may ask. ஓகேவா? so அதனால 1 மார்க்குக்காக இந்த சென்டென்சஸ் எல்லாம் படிங்க என்னன்றது. try these and example sums will be seen separately. so பாப்போம் பாருங்கடா, example 1.11 பார்த்திருக்கோம். now page number 5ல இருக்கக்கூடிய try these sums. okay, so write the decimal forms of the following rational numbers. so what they have asked to do, first decimal form கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. so இதுல இருக்கிற denominatorsலாம் பாருடா, எந்தெந்த denominatorலாம் நீங்க basis of 10 க்கு கன்வர்ட் பண்ண முடியும்ன்றது பாருங்க. so first one பாருங்க, it is denominator is 5. so if you multiply it with 2 என்னது உங்களுக்கு 10 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். கரெக்டாடா? அதே மாதிரி பாருங்க, இதுல denominator பாருங்க 25. so if you multiply it with 4 you will get 100. so இத நான் previous example sum சொல்லிருப்பேன். next 1000 அப்படின்றது, so இது ப்ராப்ளம் இல்ல. 9 அப்படின்றப்ப இது நீங்க என்ன பண்ணலாம், you can go for normal long division method. then 4 அப்படின்ற denominator இருக்கு. first you have to convert this into an improper fraction. ஓகேவா? rational number format a by b format convert பண்ணும். இருந்தாலும் இங்க எழுதிக்கோங்க பாருங்க, 25 into 4 equals 100 அப்படின்னா அதே மாதிரி என்னது 4 into 25 equals 100. சரியாமா? so இங்க என்ன denominator again 5. so 5 into 2 equals 10. so எந்தெந்த denominatorsல base of 10 க்கு கன்வர்ட் பண்ண முடியுமோ நீங்க அதெல்லாம் வந்து அந்த பேட்டர்ன்ல பண்ணிக்கலாம். ஓகேவாடா? so first one பாருங்க, 4 by 5. so as already mentioned 5 can be converted to 10. base 10 க்கு கன்வர்ட் பண்ணலாம். so into 2, both the numerator and denominator should be multiplied with the non-zero integer that you choose. ஓகேவா? so மேல numerator என்ன ஆகும் 8 அப்படி ஆகும். 4 2s are 8, 5 2s are 10. so 8 by 10 அப்படின்னா என்னமா, 1 decimal place towards the left. 1 0 is there, so 1 decimal place towards the left. so answer is 0.8. 0.8 அவ்வளவுதான் answer. ஓகேவாடா? so second போலாமா, 6 by 25. so what is the step that you should do? you should convert the denominator to 10 100 1000 அந்த possibility க்கு.
So இப்போ into 4 பண்ணோம் அப்படின்னா it will become 100. So the numerator also should be multiplied with the same non-zero integer that you have multiplied with the denominator. So 4 ஆல denominator multiply பண்றேன்னா numerator 4 ஆல multiply ஆகணும். அப்ப என்னது 6 4s are 24, 25 4s are 100. So ரெண்டு 0 இருக்குது. அப்ப 2 decimal places towards the left. Point இங்க place ஆயிடும். So 0.24 point இங்க 2 க்கு முன்னாடி இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 க்கு முன்னாடி. Okay. So 0.24 is the answer. அடுத்தது பாருமா என்ன இருக்கு 486 by 1000. Simple. அவங்க ஆல்ரெடி வந்து என்னது 10 base நம்பர்ல தான் கொடுத்துருக்காங்க. So 1000. 3 zeros are there. So அப்போ 1, 2, 3. 3 places towards the left. So what is the answer? 0.486. 4 க்கு முன்னாடி. கரெக்டா? So this is the answer. அடுத்தது fourth sum என்னது 1 by 9 அப்படின்னு இருக்கு. So 1 by 9 நம்ம எப்படி பண்ணலாம்? 9 வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே 1 should be divided by 9. அப்ப 1 வந்து 9 டேபிள்ல போகாது. So keep a decimal here and இங்க 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 9 ones are 9. ரிமைண்டர் என்னமா 1. So again ஆல்ரெடி வச்சிருக்க டெசிமலுக்கு ஒரு 0 வரைக்கும் நமக்கு allowed தான். 9 ones are 9. ரிமைண்டர் என்ன 1. So again அதே மாதிரி 0 ஒரு 0 க்கு allowed. So 9 ones are 9. ரிமைண்டர் 1. இப்ப இந்த ரிமைண்டர் 1 அப்படின்ற பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே போகுது. So you can stop this and இங்க என்ன சொல்லலாம்? The quotient is non-terminating. அதாவது இந்த decimal expansion that you have found out here இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிற decimal expansion என்ன ஆகிட்டு போகுது? It is non-terminating. And இன்னொன்னு என்ன கன்க்ளூட் பண்ணணும் non-terminating இருக்குதுன்னா if it should be a rational number இங்க எப்படி இருக்குதுன்றதை நீங்க செக் பண்ணிக்கணும். The pattern will be recurring, repeating. ஓகேவா? 1 அப்படின்ற இந்த decimal digit இந்த digit பாருங்க repeat ஆயிட்டே வருது 1 1 1 1 1 and it goes on. So it is recurring, non-terminating and recurring. புரியுதாடா? So 0.111 and it goes on. Okay. So அடுத்தது பாருங்க 5th 6th sum. 5th sum என்ன எழுதலாம்? இங்க செய்யலாமா? 3 1 by 4. So 3 1 by 4 first A by B form க்கு கொண்டு வரணும். Okay. Rational number ஓட standard form என்ன? A by B where B should not be equal to 0. So 3 4s are இந்த symbol என்ன சொன்ன? இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. So into first அடுத்தது plus. இந்த நம்பர் இந்த ஹோல் நம்பர் இங்க என்ன ஆகணும்? மல்டிப்ளை ஆகணும். 3 4s are 12. 12 plus 1 13. 13 by 4. So 13 by 4 is the required என்னது? A by B form of the given number. So இப்போ என்னது 4 should be multiplied with 25. இப்போ இது வந்து உங்களால 25 ஆல மல்டிப்ளை பண்றது கஷ்டம். 13 into 25 வந்து உங்களுக்கு கஷ்டம்னு தோணுச்சு அப்படின்னாடா நீங்க வந்து நார்மல் டிவிஷன் பண்ணிக்கலாம். 13 by 4 இருக்கு. ஓகே. So 13 by 4 னா எப்படி பண்ணலாம்? 13 should be divided by 4. கரெக்ட்டா? So 4 3s are 12. Remainder 1. Okay. இது ஈஸி அப்படின்றவங்க இதுல செய்யலாம். Remainder 1. So point 1 4ல போகாது. பாயிண்ட் வச்சு 0 எழுதிக்கிறேன். 4 2s are 8. Remainder 2. ஆல்ரெடி வச்ச பாயிண்ட்டுக்கு ஒரு 0 allowed. So 4 5s are 20. So 3.25. ஓகேவாமா? So answer 3.25 எழுதிக்கலாம். இல்ல அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க? நான் இங்க 3.25ன்றத மென்ஷன் பண்ணிடுறேன் ஆன்சரை. So 13 into 25 பண்ணி பாருங்க. 25 into 13 அப்படின்னா என்னது? 13 into 25 நாலும் 25 into 13 நாலும் ஒண்ணுதான். Okay. Any number when you multiply with 25 என்ன சொல்லியிருக்கேன்? That number இப்படி எழுதிட்டு zeros வந்து 2 0 எழுதிக்கோ பக்கத்துல. 2 0 பக்கத்துல எழுதிக்கோ. Now you divide it with 4. Okay. So 4 3s are 12. Remainder 1 என்னது? 4 2s are 8. Remainder 2. அடுத்தது என்னது? 4 5s are 20. So 325. 325 by 100. Okay va? 4 into 25 is 100. 13 into 25 is 325. 325 by 100 na enadhu? Rendu decimal place left side neenga move pannum. So 3.25. Okay. Ma'am idu enna ma'am ingeyum nama 4 ஆல தான டிவைட் பண்றோம். அதே 4 3s are 12. Remainder 1 வந்தனே இது 10. 4 2s are 8. Remainder 2 வந்தனே இது 20. 4 5s are 20 தான எழுதுறீங்க. இந்த 4 டிவிஷன் நான் இங்கே பண்ணிட்டு போறேன்னா தாராளமா பண்ணுடா. If you prefer this method நீங்க இந்த டிவிஷன்க்கே போயிரலாம். ஓகேவா? நீங்க நம்பர் நியூமரேட்டர் பெரிய வேல்யூவா வருது. அது 25 ஓட மல்டிப்ளை பண்றப்ப பெருசா இருக்கும் ஸ்டெப் அப்படின்னா இந்த மெத்தட்க்கு போயிருங்க. எது ஈஸியா இருக்கோ எது உங்களுக்கு தெரியுதோ அதை செய்யடா. ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க 6th sum. What is the 6th sum here? -2 3 by 5. So -2 3 by 5. So first you should convert it to the standard form. Standard form convert பண்றோம்னா என்னது? 2 5s are 10. 10 plus 3 13. மைனஸ் மறந்துடாது. So minus 13 by 5. சரியா? ஆன்சர் உங்களுக்கு எதுல வரும்? மைனஸ்ல வரும். So இது நார்மல் டிவிஷன்லயே பண்ணிடலாமா? இல்ல into 2ல பண்றதுனால பண்ணலாம். So into 2 பண்ணீங்கன்னா 13 ஓட டபுள் 26 ன்னு தெரிஞ்சவங்க அதுல பண்ணுங்க. இல்லனா நார்மல் டிவிஷன். into 2 into 2.
அப்ப denominator என்ன ஆயிடும் 10 ஆயிடும் 5 2s are 10 13 2s are என்னதுமா minus 26 minus 13 into 2 is minus 26 so answer is minus 2.6 minus 2.6 because one place towards the left 10 is there இல்ல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் 13 divided by 5 so 5 2s are 10 remainder 3 point which is 0 5 6 are 30 remainder 0 so it is a terminating decimal expansion இது எல்லாமே terminating கரெக்டா இந்த 0.111 வந்தது மட்டும் தான் non terminating recurring so try these sums புரிஞ்சுதாடா ஓகேவா decimal forms convert பண்றது ஈஸி தானே which method you prefer நீங்க அதுல செஞ்சுக்கலாம் ஓகேவா so பாத்துக்கோங்க ரெண்டு மெத்தட்லயுமே நான் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல செஞ்சுக்கோங்கடா thank you so next பாருடா try these இந்த sums வந்து page number 7 okay so first one பாரு which of the following pairs represents equivalent rational numbers so equivalent rational numbers அப்படினா என்னது when you multiply both the numerator and denominator by the same non-zero negative integer okay so non-zero integer non-zero it may be negative or positive அது எப்படி வேணாலும் இருக்கலாம் but it should not be zero okay வா நீங்க choose பண்ற multiplier 0 தவிர வேற எந்த integer வேணாலும் இருக்கலாம் so இப்ப first one பாருங்க first subdivision minus 6 by 4 and 18 by minus 12 so பார்த்தோன்னே உனக்கு தெரியும் பாரு 6 and 18 are related ஏதாவது ஒரு இதை எடுத்து பாரு ஒரு fraction எடுத்துக்கோ இப்ப minus 6 by 4ன்ற fraction நான் இங்க choose பண்ணிக்கிறேன் இந்த fraction நான் இங்க choose பண்ணிக்கிறேன் so 18 அப்படின்ற நம்பர் எனக்கு எப்படி கிடைக்கும்னா 6 3s are 18 but இங்க மைனஸ் இருக்கு கரெக்டா இல்லையா சோ இந்த மைனஸ் வந்து இங்க பிளஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும் என் மல்டிப்ளையரும் நெகட்டிவா இருக்கணும் அப்பதான் மைனஸ் இன்டு மைனஸ் will become plus ஓகேவா 6 3s are 18ன்றது எனக்கு தெரியும் so into minus 3 நான் choose பண்ண போறேன் what is that non-zero integer that I'm going to choose minus 3 so if you are choosing minus 3 for the numerator denominator also should be multiplied by minus 3 புரியுதாமா இல்ல மேம் 6 வச்சு தான் சூஸ் பண்ணுமானா 4 வச்சும் பண்ணலாம் பாருங்க 4 into 3 ஓகேவா சோ 4 into 3 is 12 அப்ப +3 சூஸ் பண்ணி பாப்பீங்க அப்ப கரெக்ட்டா வருதான்னு பார்க்கணும் ஓகேவா சோ நான் என்ன பண்றேன் நெகட்டிவ் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துறேன் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரப்ப எனக்கு என்னது சாரி क्वेश्चन பாரு 18 by -12 இந்த क्वेश्चनே ஃபர்ஸ்ட் நான் எடுத்து எழுதுறப்ப இந்த மைனஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஓகே சோ அதனால தான் சோ இப்போ நீங்க 4 வச்சு டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் ஓகேவாடா இப்போ -3 ஆல மல்டிப்ளை பண்றப்ப minus into minus is plus 6 into 3 is 18 by plus into minus is minus 4 into 3 equals 12 so plus 18 by minus 12 is nothing but 18 by minus 12 ஓகேவா நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா நியூமரேட்டர்ல இருக்கணும் தானே அப்படினா இங்க வந்து எந்தெந்த பேர் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் னு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் சோ இது ஈக்குவலன்ட் இந்த நம்பர் கிடைக்குதான்னு பாருங்க ஒரு நம்பர் எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்றப்ப இன்னொரு நம்பர் கிடைக்குதான்னு பார்த்தா போதும் ஓகேவா so this is an equivalent rational number first இந்த second subdivision செய்யலாமா -4 by -20 அடுத்து இங்க என்ன இருக்குன்னு பாருடா 1 by -5 இத பார்த்த உடனே ஒன்னு சொல்லிடலாம் நீங்க இது ஈக்குவலன்ட் கிடையாது எப்படி சொல்ற அப்படினா பாருங்க both numerator and denominator are of the same sign இங்க denominatorல மட்டும் தான் நமக்கு சைன் இருக்கு சோ இது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் இது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் அப்ப வேல்யூவே உங்களுக்கு மாறும் கரெக்ட்டா இல்லையா சோ இருந்தாலும் பரவாயில்லை செக் பண்ணிக்கலாம்டா சோ இப்போ இங்க பாருங்க 1 by -5 அப்படின்றத நான் சூஸ் பண்றேன்னா 1 by -5 ஓகே சோ 1 வந்து 4 ஆகணும்னா நான் என்ன பண்ணனும் into 4 பட் இங்க -4 இருக்கு சோ what is the multiplier that I'm going to choose -4 ஆல மல்டிப்ளை பண்றேன் 1 -4 ஆல மல்டிப்ளை பண்ணா I'll get -4ன்றது தெரியும் சோ அப்ப கீழேயும் I should choose the denominator என்னது multiplier -4 இப்ப கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணலாமா 1 into -4 is -4 இது கீழ என்னது minus into minus is plus 5 into 4 is 20 so -4 by +20 கிடைக்குது ஆனா நமக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கணும் -4 by -20 கிடைச்சிருக்கணும் so this is not an equivalent rational number புரியுதாடா நமக்கு இங்க நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் கிடைக்குது but given as positive rational number so they are not equal value change ஆகும் so third subdivision போலாமாமா -12 by -17 comma 60 by 85 so இது equivalent rational number இருக்கிறதுக்கு chances இருக்கு எப்படி சொல்றோம் again it is a positive rational number this is also a positive rational number என்னமா மைனஸ் இருக்கு பாசிட்டிவ் சொல்றீங்களேன்னு கேட்கலாம்ல both numerator and denominator has positive sign same sign
அப்ப this will become a positive rational number. புரியுதாடா? சோ இப்போ இதுல என்ன சூஸ் பண்ணலாம்? -12 by -17 சூஸ் பண்ணலாமா? -12 by -17. So 12 5s are 16ன்றது நமக்கு தெரியும். கரெக்ட்டா இல்லையா? 12 டேபிள் தெரிஞ்சவங்க, so 12 5s are 60. அப்ப இங்க into 5 பண்ண போறோம் இல்ல, -5 சூஸ் பண்ண போறோம். ஏன்? இங்க +60 கிடைக்கணும். அப்ப what is the multiplier that you are going to choose? -5. 12 5s are 16ன்றது தெரியும். Minus into minus will become plus, so +60. So இதே மல்டிப்ளையரை நம்ம கீழேயும் போடணும். அப்ப கரெக்டான ஆன்சர் வருதான்றதை செக் பண்றோம். ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? So என்னது minus into minus is plus, 12 5s are 60 and minus into minus is plus, 17 5s are என்னது 85. 5 into 10 is 50, 5 7s are 35, 50 plus 35 is 85. So பாருங்க plus 60 plus 85 is nothing but 60 by 85. So கரெக்டான ஆன்சர். ஓகேவாமா? So அப்ப இதுல which of the following pairs அப்படின்றப்ப this pair represents, correct? And this third pair also represents equivalent rational number. In the second pair நமக்கு represent பண்ணல. It is not an equivalent rational number. இந்த sign நாலே change ஆகுது. Even though the value is same, 4 by 20ன்றது நமக்கு கிடைச்சாலும் sign தப்பாகிறதுனால value negative rational number positiveன்றதே இங்க மாறுது. ஓகேவாடா? So புரியுதா? அடுத்த standard form கண்டுபிடிக்கலாமா? So standard formக்கு what will be your first step? In the negative symbol denominatorல இருந்துச்சுன்னா this denominator should become positive. கரெக்ட்டா இல்லையா? So if the denominator should become positive, what will be your step? You should multiply the denominator by -1. கரெக்ட்டா இல்லையா? 36 by -96 இருக்குதுன்னா இந்த மைனஸ் இந்த இடத்துல இருந்து போகணும்னா what you should do? You should multiply the denominator by -1. அப்பதான் minus into minus plus ஆகும். Denominator -1 ஆல பண்றதுனால you should multiply the numerator also with -1. Neutral operation தான் இருக்கணும். கரெக்ட்டா? So 36 into -1 will become -36 and -96 into -1 will become +96. So -36 by 96 இந்த ஃபார்முக்கு வந்துருச்சு. ஓகேவாடா? So சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர்ல மட்டும், okay, only if you have the negative sign in the denominator alone, நீங்க அது சிம்பிளா நியூமரேட்டருக்கு மாத்தி எழுதிட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லலாம். So இன்னும் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துருச்சா? இல்ல. To make it into the standard form, we should simplify. So step by step simplification போயிடலாமாடா? இப்போ 4 table ஆல பண்ணலாமா இத? 2 table ஆலயும் பண்ணலாம், 4 table ஆலயும் பண்ணலாம். I'm choosing 4 table. ஓகேவா? So 4 table ஆல பண்ணா இது என்னது? 36 எத்தனை டைம்ஸ் போகும்? 9 டைம்ஸ் போகும். மைனஸ மறந்துடாத. -9 by 96 எத்தனை டைம்ஸ் போகும்? 9 எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகும். 4 2s are 8. அப்ப ரிமைண்டர் என்ன? 1. அப்ப இது 16 அப்படின்னு இருக்கும். கரெக்ட்டா? சோ அடுத்தது என்ன? 4 4s are 16. So -9 by 24. Again இதுக்கு காமன் டிவைசர் இருக்கா? இருக்கும். 3 டேபிள். கரெக்ட்டா? So 3 3s are 9. Okay, -3. இந்த சிம்பிள் மறந்துடாத. by 24 எத்தனை டைம்ஸ் போகும் 3 டேபிள்ல? 8 டைம்ஸ் போகும். இதோட நம்ம ஆன்சர் கம்ப்ளீட்டடா? Yes, it is completed because they don't have other factors common other than 1. 3 க்கு factors பாத்தீங்கன்னா என்னது? 1, 3. 8 ஓட factors 1, 2, 4, 8. So 1 is the common factor for this numerator and denominator. அப்ப இதோட நம்ம standard form process முடிஞ்சிச்சு. This is the standard form of the given number. புரியுதா தங்கம்? அடுத்தது போலாமாடா? So next பாருங்க, -56 by -72. என்ன இருக்கு? -56 by -72. So இந்த denominator positive-ல இருக்கணும். If the denominator should be positive, நீங்க என்ன பண்ணணும்? Denominator -1 ஆல multiply பண்ணணும். So அப்ப numerator automatic என்ன ஆகும்? -1 ஆல multiply ஆகும். இல்ல சிம்பிளா என்ன சொல்லிடலாம்? minus minus cancel ஆகி 56 by 72. It is a positive rational number because both have the same sign. இல்ல அப்படின்னா இந்த process step by step procedure படி செய்றீங்கனாலும் செய்யுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. So it becomes 56 by 72. இதோட நம்ம procedure stop ஆயிடா? இல்ல. நம்ம என்ன பண்ணணும்? Reduce பண்ணணும். So 56 by 72 ஒரு step by step பண்ணலாமாடா? Step by step reduction பண்ணீங்கன்னா என்னது? இத வந்து நம்ம என்ன 3 டேபிள்ல பண்ணலாமா? வேண்டாம். நம்ம டைரக்டா 2 டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So இது என்னது? 5 எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ். 2 2s are 4. அப்ப 5 minus 4 1. So remainder 1 இங்க எழுதினோம்னா 16. 2 8s are 16. Again இங்க 2 3s are 6. So இது 7ல 6 அப்படின்னா 1 remainder. அடுத்தது 12 அப்படின்னு வருது. 2 6 are 12. ஓகேவா? Again 2 டேபிளே எடுக்கலாமா? So 2 டேபிள் இல்ல அப்படின்னா வேற ஏதாவது தெரிஞ்சதுனால 4 டேபிள் தெரியும் அப்படின்னா 4 டேபிள்ல கூட எடுக்கலாம். நான் 4 எடுக்கிறேன். ஓகே, 4 7s are 28. So 7. அடுத்தது 4 9s are 36. Again this is reduced to a standard form. எப்படி? 7 is a prime number and 9 is a composite number. So 7 prime numberன்றதுனால 1 7 மட்டும் தான் factors. 9 composite, so 1 3 9 மூணு factors இருக்கு.
1 is the common factor. So இது reduce ஆயிடுச்சு. புரிஞ்சுதாடா? So அடுத்தது பார்க்கலாமா? 27 by 18. So third sum 27 by 18. Okay. So இது வேற ஏதாவது மெத்தட்ல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுலயும் செய்யலாம்டா. 27 by method 2ல செய்யலாமா? நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம்ல HCF method. So 27 வந்து நீங்க simplify L factorization பண்ணீங்கன்னா 3 9s are 3 3s are 3 1s are 18 பண்ணீங்கன்னா 3 6 are 18 3 2s are 6 2 1 is 2. So 27 oda factors 3 into 3 into 3. 18 oda factors 3 into 3 into 2. So what you have to find? HCF find பண்ணனும். So first common factors in பாத்தீங்கன்னா 3 3 அடுத்தது இங்க ஒரு 3 இங்க ஒரு 3. So common factors வந்து 3 3. HCF அப்படினா என்னடா 3 into 3 that is equal to 9. கரெக்ட்டா? 3 into 3 that is equal to 9. So 27 by 18 இப்ப நீங்க simplify பண்ண போறீங்கன்னா பாருங்க denominator positive இருக்கும். So ஒரு condition satisfied. Next இப்ப 9ன்ற நம்பரால நீங்க reduce பண்ண போறீங்க. So 27ல இந்த நம்பர் போக remaining என்ன factor இருக்குன்னு பாரு 3. So 27 9 table எத்தனை டைம்ஸ் போகும் 3 டைம்ஸ் போகும். 18 பாருங்க 18ல 9 போக remaining இருக்கக்கூடிய factor எது 2. So எத்தனை டைம்ஸ் போகும் 2 டைம்ஸ் போகும். So 3 by 2 is the standard form of the given number. புரிஞ்சுதாடா? So next sum பாருடா third. Mark the following rational numbers on a number line. Okay வா? So mark the following rational numbers on a number line. First subdivision பாருங்க minus 2 by 3. Okay. Minus 2 by 3 அப்படின்றப்ப இது என்ன நம்பர்னு பாருங்க only the numerator has negative sign denominator இல்ல so it is a negative rational number. Negative rational number எந்த சைடுல மார்க் ஆகும் towards the left அதாவது to the left side of 0 number lineல to the left side of 0. So இப்ப number line நம்ம இங்க வரைஞ்சுக்கலாமாடா so பாருங்க 0 okay 0 இந்த சைடு பாசிட்டிவ்க்கு வேலை இல்ல so 0 and இன்னொன்னு பாருங்க it is minus 2 by 3 here second நம்ம என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா இப்ப left sideன்றத கண்டுபிடிச்சிட்டோம் so இது left sideல மார்க் பண்ண வேண்டிய ஒரு நம்பர் so அடுத்தது என்னன்னு பாருங்க numerator is less than the denominator that is it is a proper fraction so value எதுக்கு நடுவுல தான் லை ஆகும் 0 and 1 க்கு நடுவுல லை ஆகும் okay so அதுவும் இது நெகட்டிவா இருக்கிறதுனால 0 and minus 1 க்கு நடுவுல லை ஆகும் புரியுதாடா so அப்ப 0 and minus 1 க்கு நடுவுல லை ஆகும் additionally minus 2 எழுதிக்கோங்க and இங்க 1 கூட எழுதிக்கோங்க ஓகேவாடா சோ இப்போ இதுல நமக்கு எது இம்பார்ட்டண்டா தேவைனா 0 and minus 1 ஏன் 0 and 1 fix பண்றேன் because it is a proper fraction which means numerator is less than the denominator இப்போ இங்க denominator பாருங்கடா what is the number here 3 அப்ப இத டோட்டலா எத்தனை பார்ட்ஸா நீங்க டிவைட் பண்ண போறீங்க 3 parts so 1 2 and the third part is this one okay va so பாருங்க இங்க 1 part இருக்கா இந்த gap then second part இது third part okay இதுல -2 ன்றப்ப என்னது sorry -2 இல்ல 2 ன்றப்ப this is the first thing and this is the second so அப்ப இந்த இடம் தான் நமக்கு என்னதுடா -2 by 3 இந்த பாயிண்ட் தான் என்னமா -2 by 3 புரியுதா நம்ம எப்படி plot பண்றோம்னு இன்னொரு சம் பார்த்தறலாமா இதுல இன்னொரு சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க -8 by -5 okay so second sum இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா -8 by -5 first என்ன பண்ணு இது என்ன rational number decide பண்ணு both the numerator and denominator have same sign so it is a positive rational number எப்படி positive rational number இது 8 by 5 இந்த minus cancel ஆச்சுனா it will become plus 8 by 5 okay வா so இந்த positive rational number right side of 0 okay வா so next என்ன decide பண்ணும் numerator is greater than the denominator numerator is greater than the denominator அப்ப இது எங்க லை ஆகுதுன்றத first நம்ம கண்டுபிடிக்கணும் so 8 by 5 அப்படினா mixed fraction கன்வர்ட் பண்ணலாமாடா 8 எத்தனை டைம் போகும் only one time so what is the remainder 8 minus 5 is 3 so 1 3 by 5 okay வாடா இப்படி கண்டுபிடிக்க தெரியாதவங்க 8 5 ஆல டிவைட் பண்ண 5 1 is 5 remainder 3 so எப்படி எழுதுவீங்க 1 whole 3 by 5 1 whole 3 by 5 so இப்போ 1 3 by 5 ன்றத நம்மளோட ஆன்சர் இப்போ இங்க எவ்வளவு ஹோல் கம்ப்ளீட் ஆயிருக்கு 1 அப்ப it should lie between 1 and 2 it should lie between 1 and 2 1 ன்னு வந்துட்டதுனால it should lie between 1 and 2 so இப்போ இந்த நம்பர் லைன் வரைஞ்சுக்கலாமா so எந்த வேல்யூ புரிஞ்சிருச்சாடா இது 1 3 by 5 1 is the quotient அப்ப 1 அதனுடைய சக்சஸிவ் நம்பர் என்ன 2 so அப்ப 0 0 ஓட ரைட் சைடுல மார்க் பண்றோம்ன்றது பிளாட் பண்ணிட்டோம் so 1 ஓகேவா and 2 ஓகே இங்க எழுதிறோம் then இங்க -1 வேணா நெகட்டிவ் சைடுக்கு ரெப்ரசன்டேஷன் வெச்சுக்கோங்க
பட் எது இங்க நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இங்க எப்படி 0வும் -1 இம்பார்ட்டன்டா இருந்துச்சோ இங்க வந்து 1ம் 2வும் தான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது ரெண்டுத்துக்கு நடுவுல தான் நீங்க இந்த ஃபிராக்ஷனை மார்க் பண்ண போறீங்க, இந்த ரேஷனல் நம்பரை. So 1 3/5ன்றப்ப 1 ஓகே. அடுத்தது 3/5னா என்னது? டினாமினேட்டர் இஸ் 5. So 5 பார்ட்ஸ் இருக்கணும். அப்போ 1 2 3 4 and this is 5. எப்படி? இங்க பாருங்க, இந்த கேப் ஒரு பார்ட், this gap is second part and this is third, this is fourth, this is fifth. ஓகேவா? So 3 அப்படின்றப்ப 1 2 3. So this point, ஓகேவாமா? This is 1 3/5 அப்படின்ற rational number, or you can write it as 8/5, or you can write it as 8/5. சரியாடா? So 1 whole, then 5 parts divide பண்ணிட்டு third part. So 1 3/5. புரியுதாடா? So அடுத்த sum என்னன்னு பார்க்கலாமா? So what is the third sum? 5/-4. இங்க இருக்கு பாரு. So third sum is 5/-4. Okay. So again decide what is it அப்படின்றது. So it is a negative rational number. எப்படி சொல்றேன்? Either the numerator or denominator. ஏதாவது ஒரு இடத்துல negative sign இருந்துச்சுன்னா negative rational number. So it is on the left side of 0. This number will lie on left side of 0. Numerator is greater than the denominator. அப்ப value எங்க lie ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். So என்ன பண்ணலாம்? -5/4 அப்படின்னா என்னது? எத்தனை டைம்ஸ் போகுன்றத பார்க்கணும். ஓகேவா? So 1 டைம்ஸ் போகும். ரிமைண்டர் இஸ் 1/4. இது பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுங்க? 5/4 1 டைம் போகும், 4 ரிமைண்டர் 1. So 1 1/4. என்ன தங்கம்? 1 1/4. ஆனா என்னது? சிம்பிள் மறக்க கூடாது. அப்ப -1 1/4. புரிஞ்சுதாமா? -1 1/4. இப்ப நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். What is the whole number here? Whole number in the sense complete number. இங்க எவ்வளவு கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னா -1. So -1க்கும் -2க்கும் இதனுடைய சக்சசிவ் நம்பர் என்ன? -2. So -1க்கும் -2க்கும் நடுவுல தான் லை ஆகணும். கரெக்டா இல்லையா? சின்ஸ் இங்க வந்து மிக்சட் ஃபிராக்ஷன்ல இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கு? -1 இருக்கிறதுனால -1க்கும் -2க்கும் நடுவுல லை ஆகணும். ஓகே. சோ இப்போ நம்ம இந்த நம்பர் லைன் பேஸ் பண்ணிக்கலாமா? So left side அப்ப 0 ஓட left sideல நிறைய இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். 0 -1 -1க்கும் -2க்கும் தான். So இங்க கொஞ்சம் நல்லாவே கேப் ரெப்ரசன்டேஷனுக்காக. then -3 பாசிட்டிவ் சைடு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு +1 எழுதிக்கோங்க. So இப்போ எது இம்பார்ட்டன்ட் நமக்கு? -1 and -2க்கு நடுவுல தான் இதுல ஆக போகுது. So இங்க -1 இது -2. ஓகே. So எவ்வளவு பார்ட்ஸா டிவைட் பண்ணனும்ன்றது என்னது? The denominator decides how many parts it should be divided. புரியுதா? So இங்க 4 is the denominator. So 4 parts. அப்ப 1 2 3 and this is the fourth part. பாருங்க இங்க ஒரு கேப் இருக்கு. 1 part, 2 parts, 3 parts, 4 parts. ஓகேவா? அப்புறம் அடுத்தது என்னது? 1/4. So first part. ஓகே. இதுதான். அப்ப நம்ம இது என்ன எழுதலாம்னா -1 1/4 ன்னு எழுதலாம். or what is the question? fraction conversion க்கு முன்னாடி இந்த ரேஷனல் நம்பர் இந்த ஃபார்மேட் கன்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஃபார்மேட்ல இருந்துச்சு? 5/-4. சோ அத கூட நீங்க இங்க எழுதிக்கலாம். ஓகேவாடா? சோ இந்த நம்பர் இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. So you have represented it on the number line. பாருங்க நம்பர் லைன்ல 0 1 2 3 இதெல்லாம் இருக்கு. பாசிட்டிவ்னா ரைட் சைடு, நெகட்டிவ்னா லெஃப்ட் சைடு. அதுல எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குள்ள நடுவுல லை ஆகுதுன்றத so இந்த numerator is greater than the denominator, less than the denominatorன்றத வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். If it is less than, it will lie between 0 and 1 or 0 and -1 depending upon positive or negative. இல்ல அத தவிர numerator is greater than the denominatorனா அதோட மிக்சட் ஃபிராக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு மிக்சட்ல வரக்கூடிய இந்த ஹோல் நம்பர் இருக்கு பாத்தீங்களா? இந்த நம்பரை எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனுடைய சக்சஸிவ் நம்பருக்கு நடுவுல வேல்யூவை மார்க் பண்ணுவீங்க. ஓகேவாடா? புரிஞ்சுதாடா? So try these sums வந்து ஓரளவு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சாடா? ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ரேஷனல் நம்பர்ஸ் ஆன நம்பர் லைன் மூணு பேட்டர்னும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. சோ பாப்போம். பாருங்கடா 8th மார்க்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், டெசிமல் ரெப்ரசன்டேஷன், ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் கம்பேரிசன் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ கம்பேரிசன்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? யூ would have seen 4 types. என்னென்ன? ஃபர்ஸ்ட் வித் ஆப்போசிட் சைன்ஸ். ஆப்போசிட் சைன்ஸ் இருந்தா நீங்க என்ன டிட்டர்மைன் பண்ணிருவீங்கம்மா? தட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட்டர் than நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அதை வச்சு நீங்க டக்குன்னு ஆன்சர் எழுதிடலாம். நீங்க வந்து எந்த ஸ்டெப்பும் இங்க வந்து கண்டுபிடிக்கணும், காமன் டினாமினேட்டர் எடுக்கணும், கம்பேர் பண்ணணும்ன்ற நீடே கிடையாது. டைரக்டா என்ன பண்ணலாம்? பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் will be greater அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவாமா? So if with same denominators அப்படினாலும் என்னது? You just have to compare the numerators alone. ஓகேவா? Since the denominators are same, நீங்க numerators compare பண்ணி எது greater அப்படின்னு பார்த்து you can conclude.
Then comparing the two rational numbers with different denominators na enna seiveenga, you have to make the denominators same. So you will take a LCM for the denominators, least common multiple. Illana na enna sollirpen AC BD அப்படினு சொல்லிருப்பேன் கரெக்ட்டா. AC and BD. AC அப்படின்றது எந்த fraction ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி A by B and BD ன்றது எந்த fraction ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி C by D. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் fraction நீங்க A by B ன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் fraction C by D ன்னு எடுத்துக்கோங்க. So AD AC அப்படினா என்னது, சாரி AD BC. Okay, so AD அப்படினா என்னது, you have to multiply the numerator of the first fraction with the denominator of the second fraction. So 3 6 are இங்க என்ன 18, அடுத்தது 4 5 are என்னமா 20. So இப்ப BC தான் higher value. இப்ப BC higher value னா C by D ன்ற fraction தான் பெரியது. Okay, C by D fraction இங்க என்னது 5 by 6. So நீங்க இத அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எக்ஸாம்பிள் 1.5 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதுல இது இன்னும் டீடைல்டா இருக்கும். ஓகேவா? சோ அதுல பாருங்க. நெக்ஸ்ட் பாரு 1.6 என்ன நாட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா இந்த டினாமினேட்டர் வந்து பாசிட்டிவா இருக்கணும். சோ டினாமினேட்டர் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா you should convert the denominator into a positive rational number. So அப்ப எப்படி பண்ணுவீங்க, -1 ஆல மேலயும் கீழயும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. சிம்பிளா நான் என்ன சொல்லிருப்பேன், இந்த சிம்பிள் மேல வந்துடணும் நியூமரேட்டருக்கு அப்படின்னு சொல்லிருப்பேன். சோ இந்த வீடியோ பாத்துக்கோங்கடா. if you want to know more about comparison நீங்க வந்து இந்த வீடியோ ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ நெக்ஸ்ட் எங்க பார்க்க போறோம்னா what we are going to see அப்படின்னா rational numbers between any two given rational numbers. So இந்த கான்செப்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே பார்த்திருப்போம். there will be infinite numbers in between two numbers. ஒரு ரெண்டு நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நடுவுல உங்களுக்கு இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 8க்கும் 9க்கும் நடுவுல 10 டிவிஷன்ஸ் ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா எகைன் இங்க ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதே 8 and 9க்குள்ள நீங்க ஒரு 100 டிவிஷன் ஸ்பிளிட் பண்ணீங்க அப்படின்னா there will be 100 numbers between them. 8 and 9க்குள்ள ஒரு 1000 டிவிஷன் ஸ்பிளிட் பண்ணீங்க அப்படின்னா there will be 1000 numbers in between them. So rational numbers between any two given rational numbers அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவுல நீங்க வந்து எனி ரேஷனல் நம்பர் இதுதான் கண்டுபிடிக்கணும்னு இல்ல. ஓகேவா? எனி ரேஷனல் நம்பர் யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஓகேவா? அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. சோ எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க சாமி. ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் படிச்ச மாதிரி ரேஷனல் நம்பர்னு சொல்றப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க, நியூமரேட்டர் இஸ் லெஸ் than டினாமினேட்டர் ஒரு டைப், நியூமரேட்டர் கிரேட்டர் than டினாமினேட்டர் ஒரு டைப். numerator is less than denominator அப்படின்னா nothing but proper fractions. ஓகேவா? இப்போ 3 by 5 1 by 2 இப்படி இருக்கிறது numerator is less than the denominator. இதனுடைய வேல்யூ ஆர் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் இதுக்கு நடுவுல அப்படின்றப்பல நீங்க எதுக்கு நடுவுல லைவ் ஆகும்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம் 0 and 1. ஓகேவா? these rational numbers will always lie between 0 and 1. இதே வந்து mixed fractions or numerator is greater than the denominator. For example 23 by 8 44 by 7. இதுல பாருங்க நியூமரேட்டர் எல்லாமே கிரேட்டர். இதெல்லாம் நீங்க இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்வீங்க. so you can convert them into mixed fractions. ஓகேவாமா? சோ இங்க என்னது 2 whole கிடைக்கும். அது இல்லாம என்னது 7 by 8. இது இங்க என்னது 7 6 are 42 6 6 2 by 7. சோ பாருங்க இது 2 7 by 8ன்ற நம்பர், இது என்னது 6 2 by 7ன்ற ஒரு நம்பர். மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்ணிட்டீங்க. சோ இப்போ இந்த 2க்கும் 3க்கும் நடுவுல தான் இந்த நம்பர் லை ஆகும். this 23 by 8 அப்படின்ற இந்த ரேஷனல் நம்பர் this will lie between 2 and 3. ஏன்? because it has a whole number 2. இங்க 2 அப்படின்ற whole number இருக்கறனால 2 completed parts. அப்ப 2 and 3க்குள்ள இந்த ரிமைனிங் இருக்கிற ஃபிராக்ஷன் லை ஆகும். கரெக்டாடா? சோ இதுவும் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணிக்கணும் சாமி, பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். numerator is less than, numerator is greater than the denominator. இந்த ரெண்டு டைப்பும் வந்து கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இன்னும் புரியணும் அப்படின்னா இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ் ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரியாடா? சோ இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகேவாமா? சோ எப்படி இந்த ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா first method is method of averages and second method is equivalent fractions, finding equivalent rational numbers. ஓகேவாமா? சோ method of averages அப்படின்னா என்னது, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. சிம்பிள். ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துறாங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்டா. ஆவரேஜ் ஆஃப் 2 and 8 அப்படின்னா என்னது 2 and 8. ஓகே, இதுதான் நம்மளுடைய நம்பர்ஸ். இதனுடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 2 plus 8 divided by 2. அதாவது நடுவுல மிடில் வேல்யூ ஒன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆவரேஜ். கரெக்டா இல்லையா? சென்ட்ரல் மெஷர் அப்படின்னு சொல்லுவோம். சோ சென்ட்ரல் மெஷர் அப்படின்னா என்னது, 2க்கும் 8க்கும் நடுவுல இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. how will you find out? 2 plus 8 by 2, which means 10 by 2, that will be equal to 5. இப்போ இந்த 5 அப்படின்ற நம்பர் equidistant from 2 and equidistant from 8. என்னடா equidistant அப்படின்றாங்கன்னா
2ல இருந்து எந்த அளவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த 5 லை ஆகுதோ அதே டிஸ்டன்ஸ்ல இருந்தா 8ல இருந்தும் இந்த 5 லை ஆகும். ஓகேவா? சோ 2க்கும் 8க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா that value will be equidistant. ஓகேவா? from the values that you have chosen already. எந்த ரெண்டு நடுவுக்குள்ள நீங்க இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த ரெண்டு வேல்யூக்கு இது வந்து ஈக்விடிஸ்டன்டா இருக்கும். சோ பாருங்க 1 2 3. ஓகேவா? 5 இங்க இருக்கு. அதே மாதிரி 1 2 3 இங்க 5 இருக்கு. சோ இதுதான் இந்த ரெண்டு நம்பர்ஸோட ஆவரேஜ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த நம்பர் எங்க லை ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவுல தான் லை ஆகும். it will lie in between these two numbers. சோ ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் இதே கான்செப்ட் தான். இப்போ வந்து 1/3க்கும் 7/3க்கும் நடுவுல வந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன நம்பர் சொல்லுவீங்க? 2/3, 3/3, 4/3, அடுத்தது 5/3, 6/3. கரெக்டடா? இப்படி சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? இதே 2/7க்கும் 3/7க்கும் நடுவுல லை ஆகுற நம்பர் சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 2/7 அப்படின்றதுக்கும் 3/7க்கும் நடுவுல ஏதாவது நம்பர் இருக்குதா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது இருக்கா? இல்ல. இப்ப இவ்ளோ பெரிய நம்பர் நியூமரேட்டர்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க நடுவுல இருக்க நம்பர்ஸ் ஈஸியா சொல்லிடுவீங்க. இதே 2/7 the next consecutive நம்பரே கொடுப்பாங்க 3/7 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? So method of average. Method of average னா என்னது? You should add the given numbers. எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல கண்டுபிடிக்க சொல்றாங்களோ ஓகேவா? the find a rational number between 1/3 and 5/9 இந்த ரெண்டு நம்பரை நீங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன கொடுத்திருக்கேன்? 2/7 and 3/7க்கு நடுவுல இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கணும். So 2/7 plus 3/7 அப்படின்னா என்னது? You should add these numbers and divide by 2 and divide by 2. ஓகேவா? total number of items added here எவ்வளோ? 2. So you should divide by 2. அத ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். So இப்போ 2/7 plus 3/7 is nothing but என்னது? 5/7. Numerators alone can be added. Addition of fractions படிச்சிருப்பீங்கல்ல? So numerators alone can be added because denominators are same. 2/3 plus 2/7 plus 3/7 என்னது? 5/7 by 2. by 2 மறந்துடாத. இப்போ இந்த by 2 மேல வரணும்னா எப்படி வரும்? into இதனுடைய ரெசிப்ரோக்கலா வரும். கரெக்டா? fraction division படிச்சிருப்பீங்க. நியூமரேட்டர்ல ஒரு fraction, denominatorல ஒரு fraction இருந்துச்சுன்னா numerator fraction into reciprocal of the denominator fraction. So 2 ஓட reciprocal என்ன? 1/2. ஓகேவா? So 5/14. இப்போ இந்த 5/14ன்ற fraction எதுக்கு நடுவுல லை ஆகுது? 2/7 and 3/7க்குள்ள லை ஆகக்கூடிய ஒரு ரேஷனல் நம்பர். புரியுதாடா? So method of average னா என்னது? given two numbers should be added. நீங்க எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ so those two numbers should be added and divided by 2. ஓகேவா? அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ கண்டிப்பா எங்க தான் லை ஆகும்? in between them. ஓகேவா? if you are finding average of any two numbers the average value will lie in between them. ஓகேவா? so அந்த கான்செப்ட் தான் இங்க. ஓகேவாமா? so அது வந்து உங்களுக்கு இங்க இன்டிஜர்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. so 2க்கும் 8க்கும் ஆவரேஜா ஒரு வேல்யூ சொல்லுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 5 அப்படின்னு சொல்றோம். how you are finding 5? 2 plus 8/2 which means 10/2 that is equal to 5. அப்ப இந்த 5 அப்படின்ற வேல்யூ கண்டிப்பா எங்க தான் இருக்கும்? this is a middle value. கரெக்டா? ஆவரேஜ் அப்படின்றப்ப ஒரு சென்ட்ரல் வேல்யூ. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் பாரபட்சம் இல்லாம நடுவுல வந்து நிக்கிறது. சோ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல தான் அது லை ஆகும். இதுதான் ஆவரேஜ். இப்ப நீங்க கடைக்கே போறீங்க, பேரம் பேசுறீங்க. ஓகேவா? ஒருத்தவங்க அவங்க வந்து அவங்களோட டாய் வந்து ஒரு 10 rupees சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ₹5 அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? பார்கெயின் பண்ணிட்டே வந்துட்டு கடைசியில எங்க முடிக்கலாம்? ₹7.5 அப்படின்றீங்க. ஓகேவா? சோ இது ஆவரேஜா ரெண்டு பேருமே சென்ட்ரலா ஒரு வேல்யூ வந்து நிக்கிறீங்க அப்படின்னா that value will definitely lie in between these two values. கரெக்டா இல்லையா? 5க்கும் 10க்கும் நடுவுல தான் நீங்க சொல்ற அந்த ஆவரேஜ் வேல்யூ கண்டிப்பா லை ஆகும். ஏன்னா 10 தாண்டி போனா இவங்களுக்கு ஃபேவரா போயிடும். 5க்கு உள்ள வந்துச்சுன்னா இந்த இவங்களுக்கு ஃபேவரா போயிடும். சோ இன் பிட்வீன் அப்படின்வோம். சோ இன் பிட்வீன் அப்படின்றது என்னது? ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட். புரியுதாடா என்ன ஆவரேஜ் மெத்தட்னு? you will add those two numbers and divide it by 2. ஓகேவா? சோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா ஈக்குவலன்ட். சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருடா. ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. மெத்தட் ஆஃப் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ்ன்றது என்னது? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் ஐடியா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இப்போ மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் அப்படின்றப்ப இப்ப நம்ம பார்த்தோம். கரெக்டா? 2/7 and 3/7 அப்படின்னு சொன்னா 2/7 plus 3/7 divided by 2. So 5/7 divided by 2. அப்ப என்னது? 5/7 into 1/2 அப்படின்னு வருது. So 5/14 is the rational number that lies in between them. So இது எப்படி இதுக்கு நடுவுல தான் வரும்ன்ற வேல்யூக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். பட் இப்போ இந்த மெத்தடை விடவே ஏன் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் மெத்தட் அடுத்தது நம்ம ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா
இப்போ ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இது ஓகேடா. சப்போஸ் ஃபைண்ட் 10 ரேஷனல் நம்பர்ஸ் இன் பிட்வீன் தீஸ் டூ நம்பர்ஸ் அப்படின்னா 2/7க்கும் 3/7க்கும் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 2-3 ஸ்டெப் பண்ணி 5/14 கண்டுபிடிச்சோம். எகைன் இப்ப 5/14 அப்படின்றது இங்க லை ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு கரெக்டா. சோ இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். எகைன் நம்ம இங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டெப் பண்ணணும். 2/7 plus 5/14 divided by 2. Again, இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? So 5/14 plus 3/7 by 2. ஓகேவா? Again, இங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். அது ரெண்டுத்துக்கு நடுவுல அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் போயிட்டே இருக்கும் அண்ட் ரொம்ப பெரிய ஆபரேஷன்ஸ் மாதிரி இருக்கும். இங்க பாருங்க 7/14 இருக்கு. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு அடிஷன் ஃபிராக்ஷன்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்காடா. சோ இதுக்கு பதிலா தான் நம்ம என்ன பண்றோம்னா we go for equivalent rational numbers method. ஓகேவாடா? புரியுதா என்னன்னு என்ன டிஃபரன்ஸ்ன்ட்டு? அதுல ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கே நீங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பண்றீங்க. சோ 9 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிங்க, 3 ரேஷனல் நம்பர்ஸ், 10 20 ரேஷனல் நம்பர்ஸ், 100 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னாலாம் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியும். சோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் we go for equivalent rational numbers method. இதுல மட்டும் என்ன மேம் பெருசா இருக்க போகுது அப்படின்னா, சோ இங்க வந்து நீங்க வந்து depending upon the rational numbers they are asking, if they are asking for 10 rational numbers நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்க மல்டிப்ளையர் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவாடா? So you are going to decide which is the multiplier here அப்படின்னு சொல்லிட்டு based on the total number of rational numbers they have asked for. ஓகேவா? சோ இப்போ இங்க 3/7 4/7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. say for example 10 rational numbers இதுக்கு நடுவுல கண்டுபிடிக்கணும். என்னடா கண்ணா 10 rational numbers கண்டுபிடிக்கணும். ஒண்ணு கிடையாது. சோ அப்ப 3/7க்கு அடுத்த நம்பர் 4/7 இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. சோ 10 அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? you are going to divide it as 10 divisions இங்க. ஓகேவா? சோ இந்த 10 divisions ஸ்ப்ளிட் பண்றீங்கன்றீங்க பாத்தீங்களா? சோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் என்ன பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இத நம்ம என்னன்னு எடுக்க போறோம்? இதனுடைய ஈக்குவலன்ட்ல வேல்யூ அதிகம் பண்ண போறோம். சோ 3/7 அப்படின்ற நம்பரை நான் என்ன பண்ண போறேன்? I'm going to multiply by 10. I'm going to multiply by 10. அதே மாதிரி 4/7 அப்படின்றதையும் நான் என்ன பண்ணும்? இந்த சைடு இருக்கிற எக்ஸ்ட்ரீமிட்டி என்ன பண்ணும்? 10 நால மல்டிப்ளை பண்ணும். So what it becomes 30/70 அப்படின்னு ஆகும். கரெக்டாடா? இது என்னது 40/70. மேம் இதனால வேல்யூ மாறுமா? ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுனால வேல்யூ சேஞ்ச் ஆகுமானா செக் பண்ணி பாரு. 3/7 4/7க்கு நடுவுல இருக்கிற நம்பர்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். கரெக்டா இல்லையா? பாருங்க இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய 10 நம்பர்ஸ் தான் இப்போ நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. So that இப்ப 30/70 40/70 இந்த ஃபிராக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். 30/70 0 கேன்சல் ஆச்சுன்னா இது என்ன நம்பர் ஆகுதுன்னு பாரு 3/7. நத்திங் பட் நம்மளுடைய given நம்பர். So 40/70 இந்த 0 கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகுது பாரு 4/7. So nothing but this is the given number. ஓகேவா? இப்போ இதுக்கு நடுவுல இருக்க நம்பர்ஸ் உங்களால டக்குன்னு எழுத முடியுமா? நியூமரேட்டர்ஸ் பாருங்க இங்க 30 இங்க 40. What are the numbers that lie in between them? 31/70, 32/70, 33/70, 34/70, 35/70, 36, 37, 38, 39, 40. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. So 40/70 is nothing but 4/7. அதனால 40/70 நீங்க இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதையும் புரிஞ்சுக்கோ. If they are asking to find rational numbers between these two numbers, நீங்க இந்த 3/7 10 ஆல மல்டிப்ளை பண்ணி you will write it as 30/70 equivalent rational number. And 4/7 ஓட equivalent rational number 40/70. அதுக்காக இதையும் கவுண்ட்ல எடுத்து எழுதுறாங்க. 30/70 is nothing but 3/7 என்ற அதே நம்பர் தான். அதே மாதிரி 40/70 is nothing but 4/7 என்ற கொடுத்திருக்க क्वेश्चन தான். இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய in between these two numbers. அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா starting from 31 to 39. ஓகே மாமா? 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. சரியா? சோ இது மேம் அவ்வளவுதானா? ரேஷனல் நம்பர்ஸ் ஓகே ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க, நான் அதுக்கு நடுவுல நம்பர்ஸ் கண்டுபிடிச்சேன். அவ்வளவுதான் முடிஞ்சதா அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆர் தேர். கரெக்டா? சோ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ். இப்ப 3/7ன்றது ஒரு ரேஷனல் நம்பர், 4 உங்களுக்கு நார்மலா நம்பர் லைன்ல பாக்குறப்ப அது எப்படி இருக்கும்? 3/7 4/7 கன்சிக்யூட்டிவ் பிளேசஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் சக்சஸிவ் பிளேஸ்ல இருக்கும். அடுத்தது 5/7. இப்ப இது என்ன பண்ணிருக்கீங்க? since you have multiplied it by 10, இங்க ஒரு 10 divisions வந்து உங்களுக்கு வந்துருது. கரெக்டா? நடுவுல. சோ இப்ப இத பாருங்க அவங்க மேக்னிஃபை பண்ணி தான் இங்க எழுதி இருக்காங்க. சோ 3/7க்கும் 4/7க்கும் நடுவுல என்ன இருக்கு பாருங்க? 31 32 30 சொல்லக்கூடாது. 34 35 36 37 38 39 40 சொல்ல தேவையில்ல. இந்த 9 நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டாடா? எகைன் இங்க பாரு 31 32க்கு நடுவுலயே ஒரு 10 நம்பர் லை ஆகலாம். 100 நம்பர் லை ஆகலாம். 1000 நம்பர்ஸ் கூட லை ஆகலாம். டிபெண்டிங் அப்பான் த மல்டிப்ளையர் தட் யூ ஆர் சூசிங். ஓகேவா? 32 and 33/70 இதுக்கு நடுவுலயும் அகைன் 10 நம்பர்ஸ் 100 நம்பர்ஸ் 1000 நம்பர்ஸ் லை ஆகலாம். ஓகேவாமா? சோ இதுல நீங்க எந்த நம்பருக்கு நடுவுல என்ன ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் செய்யலாம். ஓகேவா? சோ பாருங்க அவங்க இங்க சூப்பரா கொடுத்திருப்பாங்க. எங்க பாரு 37/80.
say if you want more rational numbers between 37 by 70 and 38 by 70. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னது இங்க டயக்ராம்ல பாக்குறப்ப 37 by 70 and 38 by 70 are next numbers, consecutive numbers. கரெக்டாடா? இப்ப இதுக்கு நடுவுல நம்பர்ஸ் எங்க மேம் லைன்ஸே காணோம்னா நம்ம தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். கரெக்டா இல்லையா? ஆல்ரெடி இங்க ஒரு 0, சோ மல்டிப்ளை 10 சூஸ் பண்ணிருக்கீங்க. இன்னொரு 10 சூஸ் பண்ணலாமா? இன்னொரு மல்டிப்ளை 10 இத வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப இது என்னன்னு மாறிடும்? 37 by 70 நீங்க 10 ஆல மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? into 10 into 10. So 370 by 100 அப்படின்னு மாறிடும். 38 by 70 again என்ன நீங்க 10 ஆல மல்டிப்ளை பண்றப்ப it will become 380 by 700. ஓகேவாடா? சோ புரியுதா? பாரு 370 by 700 and 380 by 700 னு சொல்லி இதனுடைய ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் எழுதிக்கிறீங்க. இப்போ என்னது இங்க இந்த 37 by 70 இங்க பாரு மேக்னிஃபை பண்ணிருக்காங்க பாருமா. ஃபர்ஸ்ட் 3 by 7 and 4 by 7. So 3 by 7 4 by 7 க்கு மேக்னிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவுல ஒரு 10 டிவிஷன்ஸ். ஓகேவா? சோ இப்போ இந்த 10 டிவிஷன்ஸ்க்கு நடுவுல இந்த ரெண்டு நம்பரை சூஸ் பண்றீங்க. 37 by 70 and 38. இத மேக்னிஃபை பண்றப்ப இதுக்கு நடுவுல ஒரு 10 டிவிஷன்ஸ் இருக்குறத இங்க எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிருக்காங்க. சோ இப்போ இது என்னது 370 by 700, இது 380 by 700. இது ரெண்டும் தான் நீங்க கண்டுபிடிச்ச ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் by multiplying 10. கரெக்ட்டா? சோ இப்போ 370 by 700 க்கு 380 by பாரு எத்தனை நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 9 நம்பர்ஸ் இங்க ஒரு திருப்பி again நீங்க என்ன பண்ணலாம்? அன்லிமிட்டடா போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதுக்கு எண்டே கிடையாது. இது ரெண்டுத்துக்கு நடுவுல இப்ப ரேண்டமா நானே செலக்ட் பண்றேன். 375 by 700, 376 by 700. நெக்ஸ்ட் நம்பர்ஸா? அப்ப இங்க ஒரு மேக்னிஃபைங் லென்ஸ் நீங்க வைங்க பார்க்கலாம். என்ன ஆகும்? இங்க again ஒரு 10 டிவிஷன்ஸ் இருக்கும். சோ 375 by 700 10 ஆல மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? மேல ஒரு 0, கீழ ஒரு 0. 376 by 100 700 10 ஆல மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? மேல ஒரு 0, கீழ ஒரு 0. கரெக்டாடா? இப்போ இதுக்கு நடுவுல இருக்க நம்பர் சொல்லுங்க. 3750 ல ஸ்டார்ட் ஆகி 3760 ல எண்ட் ஆகுது. சோ இதுக்கு நடுவுல இருக்கிற நம்பர் லைன் மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? 3751, அடுத்து 3752, 3753, 3754. ஓகேவா? 3755, 3756 and it goes on. கரெக்ட்டா தங்கம்? புரியுதாமா நான் என்ன சொல்றேன்னு? by 7000 by 7000 அத மறந்துடாதீங்க. சோ இதுதான்டா உங்களுடைய equivalent rational numbers method. You can find infinite numbers in between two rational numbers using this method. சரியா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த டிவிஷன்ஸ் வந்து அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்பர்ஸ் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவாமா? புரியுதாடா? சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவாமா? சோ அண்ட் இந்த ஈக்குவலன்ட் ரேஷியல் நம்பர்ஸ்ல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா உங்களோட இங்க இல்லஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா they have given the same denominators number for 3 by 7 4 by 7. so denominator same ஆ இருக்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க. so 10 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான நம்பரை நீங்க எடுத்துறீங்க. பட் அடுத்து கொடுக்க போற எக்ஸாம்பிள்ஸ்ல if the denominators are different, first என்ன பண்ணிருங்க? make the denominators common. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல denominators காமன் ஆக்கிருங்க. சோ இது வந்து 20. 4 க்கு 5 க்கு LCM என்ன? 20. கம்பாரிசன்ல பாத்திருப்பீங்களா? அந்த மெத்தட் தான். So minus 3 by 20 வராது. into 5 அப்படின்னா minus 15 by 20 and minus 2 by 5 அப்படின்னா என்னது? minus 8 by 20. ஓகேவா தங்கம்? so minus 15 by 20 க்கும் minus 8 by 20 க்கும் நடுவுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நீங்க எடுத்து எழுத போறீங்க. okay, if they ask for more rational numbers நீங்க அப்ப என்ன பண்ணலாம்? into 10, இங்க ஒரே into 10 into 10, so that it becomes minus 150 by 200 and this becomes minus 80 by 200. சரியாமா? சோ அப்புறம் உங்களுக்கு இங்க நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கும். minus 80 க்கும் minus 50 க்கும் நடுவுல ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 ரேஷனல் நம்பர்ஸ்க்கு மேலேயே கிடைக்கும் இதுக்கு நடுவுல. கரெக்டா இல்லையாடா? சோ அவங்க எவ்வளவு ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்கன்றத பொறுத்து இங்க மல்டிப்ளையர் சூஸ் பண்ணிக்கோங்க. before that make the denominator same. ஓகேவா? there should be like fractions, like rational numbers. ஒரே மாதிரி இருக்கணும் denominators. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா தங்கம்? so different denominators இருந்துச்சு அப்படின்னா finding the rational numbers between rational numbersன்றது equivalent fractionsல கஷ்டம். method of averagesல வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். okay, you just add these two fractions and divide by 2. but equivalent rational numbers அப்படின்றப்ப better make the denominators same. so denominators same பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான rational numbers இருந்துச்சுன்னா டைரக்டா எடுத்து எழுதிடா கண்ணா. இல்ல அப்படின்னா multiply with 10 and find the equivalent fractions. ஓகேவா? இன்னும் அதிகம் பண்றது.
இப்ப இங்க -15/20 -8/20 கிடைச்சிருக்கு. சோ போதுமான அளவுக்கு ரேஷனல் நம்பர்ஸ் இங்கே கிடைச்சிருக்கு. நம்பர் லைன்ல பாக்குறப்பவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். -9 -10 -11 -12 -13 -14 இவ்வளவு ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்க அப்படி கண்டுபிடிக்கிறப்ப கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு பாருங்க, -13/20 -12/20 அப்படின்னு கிடைச்சிருச்சுன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் சூஸ் அ மல்டிப்ளையர். இங்க வந்து ஐம் சூசிங் மல்டிப்ளையர் 10 அப்படின்னா இங்க 10 10 அப்படின்னு மல்டிப்ளை பண்றப்ப this will become -130/200 and this will become -120/200. சோ இங்க நடுவுல வந்து உங்களுக்கு ஒரு 9 ரேஷனல் நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். சரியாடா? if you are multiplying with 10 9 ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கும். if you are multiplying with 9 8 ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? because you are ignoring the starting and the ending number. இந்த பிட்வீன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரதுனால நடுவுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கிறீங்க. இந்த ஸ்டார்டிங் நம்பர் எண்டிங் நம்பர் எடுக்க கூடாது. பிகாஸ் they will be the same value. இப்ப இங்க வந்து -15/20 கிடைச்சிருச்சு, புது நம்பரா இருக்குதுன்னு இதை இன்க்ளூட் பண்ணாத. -15/20 அப்படின்றது நத்திங் பட் -3/4 தான். இது சிம்பிளிஃபை பண்ணினா திருப்பி இதே ஃபிராக்ஷன் தான் கிடைக்கும். சோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. எவ்வளவு ரேஷனல் நம்பர்ஸ் கேக்குறாங்களோ அதை விட ஒரு மல்டிப்ளையர் அதிகமா எடுத்துக்கோடா. சரியாடா? அவ்வளவுதான், சிம்பிள். சோ இதனோட எக்ஸாம்பிள் தனியா பார்க்கலாம். பட் இந்த ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லமா? தேங்க்யூடா.